killed yeast போட்டுட்டு என்ன பண்ணிருக்காரு, while another flask is open to air, new living organism arose is killed yeast. Spontaneous generation theory was dismissed. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணதுல எதுவுமே வளராதனால ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். பிளேசஸ், எந்த பிளேஸில் அது வாழுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த பிளேஸில் வாழுதோ அதை நம்ம ஹேபிடேட் சொல்கிறோம். as resulted in the selection of the similar adaptive features in different group of organism. difference in a metabolic and catabolic originated in the earth. சார் என்ன சார் சொல்கிறாங்க, புரியலையே சார் அப்படின்னா, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இருக்குது. எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன், நேச்சுரலாக நடக்கக்கூடிய ரெவல்யூஷன் எப்படி இருக்கலாமா, ட்ரூ சென்சஸ் தட் குட் பி செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப். செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னா என்னது? வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் ஒன் ஷாட் சீரிஸ். அதாவது நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ் ஒன் ஷாட் சீரிஸ் நம்ம லைன் பை லைன் இன்சைட் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா 12th ஜெனடிக்ஸில் கடைசி சாப்டரான எவல்யூஷன் தான். எவல்யூஷனை தெரியும் பார்த்தீங்களா? எவல்யூஷன் என்னது, எப்படி மனுஷன் எவால்வ் ஆனா. எவல்யூஷனா ஒரு விஷயம் எப்படி எவால்வ் ஆச்சு, ஒரு விஷயம் எப்படி வந்தது. இப்போ இந்த பெண் எங்கேருந்து வந்தது, இந்த பெண்ணை எங்கேருந்து வந்து, இதோட பிறப்பு எங்கேருந்து வந்து, அதை பற்றி படிக்கிறது தான் எவல்யூஷன். அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்னா இந்த பூமி, இந்த உலகம் எங்கேருந்து வந்தது, இந்த உலகத்தில் லிவிங் பீயிங்ஸ் எங்கேருந்து வந்தது, நான் லிவிங் பீயிங்ஸ் எங்கேருந்து வந்தது, ஸோ இதுலேருந்துலாம் ஜெனரேட் ஆயிடுச்சு, இதுலேருந்துலாம் அப்படி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு எவல்யூஷன் அந்த பேஸ்லேருந்து படிப்போம். இது வந்துட்டு அரவுண்ட் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்து ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, முக்கால்வாசி ஸ்டோரி மாதிரி தான் இருக்க போகுது. இதில் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபேக்ட்ஸ்லாம் இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மனுஷங்க வந்தாங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் தான் வந்தது, ஃபர்ஸ்ட் எந்த வருஷத்தில் இப்போலாம் டைனோசர் வந்து அழிஞ்சு போனாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ்லாம் தான் நம்ம இதை நீட் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ஈஸியாக பார்க்கணுது. மிச்சம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நம்ம டக்கு லைன் பை லைன் இன்சைட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நாட் ஓன்லி ஃபார் பயாலஜி, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகேவா? அப்போ இந்த வீடியோக்கு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா? இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துலாம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவல்யூஷன் என்ன, ஒரு விஷயம் எவால்வ் ஆகி வர்றது, புதுசாக ஒரு விஷயம் எங்கேருந்து வந்துச்சு. இப்போ இந்த எவல்யூஷன் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பெண் எப்படி எவால்வ் ஆகி என் கிட்ட வருது, என் கிட்ட வரும்போது இந்த பெண் யார் தயாரிச்சிருந்தா, எந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தயாரிச்சாங்க நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் லைஃப்ஸை பற்றியோ இல்லை ஹியூமன் லைஃப்ஸ் வாழக்கூடிய இந்த ஹெர்த்தை பற்றியோ படிக்கக்கூடியது எவல்யூஷன் சொல்கிறது. ஓகேவா? ஒரு ஸ்பீஷீஸ், லிவிங் ஸ்பீஷீஸ்லாம் எப்படி ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு அப்படின்றது இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். எவல்யூஷனரி பயாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் தான் இது. ஒரு நம்ம எல்லாம் படிப்போம் இல்லையா, ராஜா வந்தாரு, ஹிட்லர் இருந்தாரு, World War I, World War II அப்படின்னு படிப்போம். அதே கான்செப்ட் தான் எப்படி எவல்யூஷன் படிச்சோ அது ஒரு ஹிஸ்ட்ரி தான், கிட்டத்தட்ட சோஷியல் சயின்ஸ் தான். ஓகேங்களா? EVS சப்ஜெக்ட்ல இருக்கும்போது அந்த பேஸ் தான் இருக்க போது. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எவல்யூஷன்? எவல்யூஷன் என்ன கரெக்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரானா என்னது? செடிகளை நம்ம என்ன டேர்ம்ஸ் சொல்றோம், ஃப்ளோரான்னு சொல்றோம். ஃபானான்றது நம்ம அனிமல்ஸ் சொல்ற டேர்ம்ஸ். ஓகே, அது மறந்துடக்கூடாது. that have occurred over a millions of years ago. ஓகேங்களா? அப்போ ஃப்ளோரா அண்ட் ஃபானால வர சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எவல்யூஷன் சொல்றோம். ஒரு சேஞ்சஸ், ஒரு மாறுபாடு அடைஞ்சு வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு செடி ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வர செடி ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஒரு செடி ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பேசிக்கா சொல்றதா மனுஷன் எப்படி குரங்குல இருந்து மனுஷன் தான் வந்தான் அப்படி டேர்ம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த எப்படி மாறுபாடு அடைஞ்சு வர்றதா அந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். We must have to understanding that cortex of origin of life, அதாவது evolution of earth, அதை புரிஞ்சுக்கணும் நாங்க, of stars and indeed the universe itself. ஓகேங்களா? What follows is the longest of all constructed and conjuncted stories. அப்படின்னா எல்லாம் கட்டுக்கதைகள் சொல்லலாம், இல்லை ஒன் பை ஒன்று என்னது லிங்க் பண்ண ஸ்டோரிஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? This is the story of origin of life. Evolution of life or biodiversity on the planet Earth is the context of evolutions. Earth against the background of evolutions of universe itself. இதில் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்ஸ். அதான் நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, அது எப்படி என்னென்ன இதெல்லாம் சொன்னாங்க, பிக் பேங் தியரியில் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பேஸில் சொன்னாங்க அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃப், எப்படி ஒரு லைஃப் வந்து ஆரிஜின் ஆகுது, ஆரிஜின் ஆஃப் லைஃப் எங்கேருந்து ஒரு உயிர் உருவாச்சு அப்படின்னு சொல்றது. when we look at the stars, clear night sky, we are looking back in time. என்ன சார் சொல்ல வராங்க, லுக்கிங் பேக் இன் டைமா? ஆமாம், நட்சத்திரத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோமா? என்ன சார் சொல்றீங்கன்னா, ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்துலேருந்து எமிட் ஆகி வர லைட் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி எமிட் ஆன லைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம நட்சத்திரம் பார்த்தோம், நம்ம நட்சத்திர பாஸ்ட் டென்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ட்ரைம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேஸை சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா
இந்த இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் 23 நிமிஷம் வேற கிரகத்துக்கு போயிட்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா 23 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இந்த மில்கி வே கேலக்சிலலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ஸ் வந்து ஜொலிச்சிட்டு இருக்குது. அது இவ்வளோ வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது அப்படின்றாங்க. ஓகே, அப்போ நம்ம பார்க்குற நட்சத்திரம் வந்து என்னது, முன்னாடி பாஸ்ட் டென்ஸ்ல முன்னாடி எங்கேயோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஜொலிச்சிருந்தா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் ரெண்டு ஸ்டாருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அது மெஷர்ட்னா லைட் இயர்ஸ் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா லைட் இயர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம், லைட் இயர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. What we see today is an object whose emitted light is charged millions of years back. முன்னாடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு ஸ்டார். இப்போ இன்னைக்கு நீங்கள் நைட் உட்காந்து ஸ்டாரை பார்க்குறீங்கன்னா அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி லைட் எமிட் பண்ணியிருக்குமா? அது எவ்வளோ அது ஏன் சார் அவ்வளோ மில்லியன்ஸ் முன்னாடி எடுத்து எமிட் பண்ண லைட் ஏன் சார் இன்னைக்கு தான் தெரியுதுன்னா, அவ்வளோ தூரம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டி வர்றதுனால அவ்வளோ தூரம் கழிச்சு இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்ற. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் அண்ட் ஃப்ரம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், அவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால அப்போ பண்ணது இப்போதான் கேட்குதுன்னு அப்படி சொல்லுவாங்க. இந்த சேட்டை படத்தில் வந்துட்டு காலிங் பில் அடிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு காலிங் பில்லே வெளியே இருந்தால் உள்ள வந்தான்னு கேட்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் அப்போ எமிட் பண்ணது இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இப்போதான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, இப்போதான் இங்கே எமிட் ஆகுது அப்படின்றாங்க. away and reaching our eyes now. However, when we see object in our immediate surrounding, we see instantly and hence it is a present time. இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஆப்ஜெக்ட் இப்போ உங்களுக்கு திரும்பி பாருங்க, இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ப்ரெசென்ட் டைமில் இருக்குது அப்படின்றாங்க. Therefore, when we see stars, we apparently peeping into past. பீப்பிங் டு பாஸ்ட் அப்படியே பாஸ்ட்ல மிதந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இனிமேல் பின்னாடி போனால் சரி பண்ணுறோன்னா நட்சத்திரத்தை பார்த்தா போதும், நட்சத்திரம் வந்து பாஸ்ட்ல எமிட் ஆன லைட்டு தான். The origin of life is considered as a unique event in the history of universe. ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸில் ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஒரு யூனிக் ஈவெண்ட் தான். ஏன் சார் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ்னா, நிறைய யூனிவர்ஸ்ன்றது நம்ம நிறைய கேலக்சியால் மேடப்பானது யூனிவர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு இந்த ஃபிசிக்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படி இந்த உலகம் உருவாயிருச்சு, எப்படி இந்த உலகத்துலேருந்து எப்படி ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறது, ஸ்பேஸ் ட்ராவல் வந்து ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரீஸ் நடந்த ஒரு இது தான் இந்த யூனிவர்ஸ்ன்றது. அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸில் ஆரிஜின் ஆஃப் லைஃப் கூட ஒரு டைப் ஆஃப் மிஸ்ட்ரி ஈவெண்ட் தான், யூனிக் ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு உயிர் வருது இல்லை. இந்த யூனிவர்ஸ் இஸ் வாஸ்ட், ரொம்ப பெருசுன்றாங்க. Relatively speaking, the earth itself almost only speck. The universe is very ரொம்ப பழசுன்றாங்க. உலகம் தோண்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னாங்க. It's almost 13.8 billion years ago. 13.8 billion years ago ஓல்டு நம்ம எர்த்துக்கு. இது வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஓல்டு என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 20 billion years agoன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 20 பில்லியன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. இங்கே தான் நீட் பேஸில் கை வைப்பான். ஓகே பாருங்க, 13 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, இப்போ புது என்சிஆர்டி பேஸ் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸி கம்ப்ரைசஸ் த யூனிவர்ஸ். ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸி தான் சொல்ல, நிறைய கேலக்ஸி இருக்குது. நம்ம 1-2 கேலக்ஸி தான் இது பண்ணியிருக்கோம். ஒரு கேலக்சிலேருந்து இன்னொரு கேலக்ஸி போகிறதுக்கு பல லைட் இயர்ஸ் ஆகும். ஆனால் பல ஜென்மங்கள் எடுக்கணும், பல 100,000 வருஷங்கள் எடுக்கணும். ஓகே, அப்போ நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸி மட்டும் என்னது மில்கி வே கேலக்ஸி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேலக்ஸி வந்து இருக்குது சோலார் சிஸ்டத்தில். வந்து கேலக்ஸி contains stars, clouds and gas and dust. Considering the size of the universe, the Earth is a speck. The Big Bang theory attempts to explain as the origin of universe. Big Bang theory தான் என்ன பண்ணுது, origin of universe எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? அது வந்து ஃபுல்லா எல்லாராலையும் ஏத்துக்க முடியாத தியரியா இல்லை. பட் என்னதுன்னா, ஒரு வெடிப்புல இருந்து பிக் பேங்க்னா பெருசா ஒன்று வெடிச்சிருக்கு, எங்கேயோ இருந்து பெருசா வெடிச்சதுல இருந்து வர கேசஸ்ல இருந்து தான் ஒரு ஆர்கானிசம் வந்து உருவாயிருச்சு. இந்த உலகம் வந்து அப்படிதான் உருவாயிருக்குன்றது சொல்லுதான் பிக் பேங். பெரிய பேங்க்னு பெருசா வெடிக்குது. ஓகே, அதான் சொல்றேன் பிக் பேங் தியரி. It talks a significant huge explosion, unimaginable in physical terms. நம்மளால இமேஜினே பண்ணிருக்க முடியாது. சார் நாகசாக்கி இதில் வந்து வெடிச்சிருக்குமே சார், ஹிரோஷிமா நாகசாக்கியில் வெடிச்ச நியூக்ளியர் பாம்போட அதிகமாக இருக்கும் சார், அதை விட 1000 மடங்கு அதிகமாக. அப்படி ஒரு நியூக்ளியர் பாம்பே போது உலகத்தை அழிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நியூக்ளியர் பாம்பு 1000 மடங்கு அதிகமாக ஒரு பிளாஸ்ட் இருக்குது. அதான் அன்இமேஜினபிள் ஃபிசிக்கல் டேர்ம்ஸை சொல்ல முடியாது அப்படின்னாங்க. The universe expanded and hence the temperature came down. Universe expanded ஆச்சு, அப்புறம் டெம்பரேச்சர்லாம் வந்தது. ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம்டு சம்டைம் லேட்டர். நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க மென்ஷன் பண்ணதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஹீலியம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இதாயிருக்கு அப்படின்றாங்க. The gases condensed under the gravitational form the galaxy of the present day universe. கேசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டட் ஆகிட்டு ப்ரெசென்ட் டே யூனிவர்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. இந்த எவல்யூஷன் ஒரு கதை சொல்கிறாங்க, கதை மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. In the solar system of the Milky Way galaxy, நம்ம இருக்க கேலக்ஸி என்னது Milky Way galaxy, the earth was supposed to have been formed as 4.5 billion years back. எர்த் எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்றாங்க 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக் அப்படின்வாங்க. ஓகேங்களா? இதில் 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னது
உயிரினங்கள் வந்திருக்கும். எர்த் எப்போ வந்திருக்கு பாருங்க, அதாவது நம்ம இருக்கிற உலகம் வந்துட்டு பூமி வந்துட்டு எப்போ வந்திருக்குன்னா 4.5 இயர்ஸ் பேக். ஓகேவா? இந்த இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டேர்ம்ஸு இல்லை அசோசியேட்டட் ரீசன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த இயர்ஸ் பேசிஸ் இல்லை எந்த இயரில் வந்து எந்த இதை அழிஞ்சு போச்சு, எந்த இயரில் வந்தது அப்படின்னு படிப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் மோஸ்ட்டாக எவல்யூஷன் பேஸில் வந்து கேட்கலாம். தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர் இன் ஏர்லி எர்த். ஏர்லி எர்த்தில் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி அட்மாஸ்பியர்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு வெடிப்பில் வந்து ரொம்ப சூடாக இருந்திருந்த ரொம்ப இந்த ஒரு வெடிப்புலேருந்து இப்போது நீங்கள் ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்க, பட்டாசு வெடிச்சு பாம்பு அடிக்கும்போது பாம்பு அடிச்சு அதில் போய் தொட்டு பாருங்க ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வெடிப்புலேருந்து வந்து ஒரு துகில் தான் உலகம்னு சொல்கிறாங்களா, அந்த துகிலுமே ரொம்ப சூடாக இருந்துச்சு. 800 டிகிரி செல்சியஸில் நம்ம கொதிச்சுட்டு இருந்தோமா. வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் த மோல்டான் மாசஸ் கவர்டு by the surface. அது என்ன சார் molten masses covered by the surface அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, மோல்டான் மாசஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த வெடித்ததுக்கு அப்புறம் மழை பெய்யுதுல, ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது, பிக் பேங் தியரியில இருந்து ஃபார்ம் ஆகுது molten masses covered by surface. and the UV rays from the sun broken water into hydrogen and oxygen. நல்லா பார்த்துக்கோங்க, UV rays எங்கேருந்து வருது, சன்லேருந்து வருது. UV rays சன்லேருந்து வருது, என்ன பண்ணியிருக்கு பாருங்க, broke up வாட்டர் இன்டூ, நல்லா எல்லாமே எதில் வந்திருக்கு, வாட்டர்ல தான் வந்திருக்கு. வாட்டர் என்னவா மாத்துது, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா மாத்துது. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா மாத்துது. ஓகேங்களா? இந்த டேர்ம்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா மாத்துது. ஓகேங்களா? இந்த லைட்டர் ஹைட்ரஜன் எஸ்கேப், லைட்டர் ஹைட்ரஜன் அதில் எஸ்கேப் ஆயிருச்சு. ஆக்சிஜன் கம்பைன் வித் அமோனியா. ஓகேவா? லைட்டரான ஹைட்ரஜன் எஸ்கேப் ஆயிருச்சு. இப்போ ஆக்சிஜன் கம்பைன் வித் அமோனியா அண்ட் மீத்தேன் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் கம்பைன்டு வித் ammonia and methane. மீத்தேனோட கம்பைனா என்ன கொடுக்குது, வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸை ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? எப்படி கேஸ் ஃபார்ம் ஆகும் ஒரு ஐடியாலஜி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? டு ஃபார்ம் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, அதான் ஓசோன் லேயர் அப்படின்றது. உயிர் வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுந்தமான ஒரு இதுதான் என்ன சொல்றது, ஓசோன் லேயர். ஏன் ஓசோன் லேயர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம டைரக்ட் சன்லைட்டை வந்து நமக்கு எமிட் பண்ணாம அதை ஸ்பிளிட் பண்ணி விடுது. ஓசோன் லேயர் என்ன பண்ணுது, வெளியேருந்து வரக்கூடிய, அதாவது சன்லேருந்து வரக்கூடிய சன்லைட் வந்து எர்த் கிரஸ்ட்ல வந்து ஓசோன் லேயர் பிரசன்ட் இருக்கு, அது அப்படியே ஸ்பிளிட் பண்ணி விடுது. அப்பனால நமக்கு பாதிப்பு அடையிறது இல்லை, அதனால நம்ம உயிர் வாழ முடியும். ஓசோன்ல ஓட்டம் வந்து சிலமா சொல்றாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஓசோனை பாதுகாக்கவே நம்ம பொறுப்பு. ஓகே, ஓசோன் லேயர் வாஸ் ஃபார்ம்டு ஆஸ் இட் இஸ் கூல்டு. என்ன பண்ணுது, அது கூல் பண்ணுது. ஏன்னா டைரக்டான இப்போ சன்லைட்டோட எமிஷன் வந்து அப்படி டைரக்டா இருந்துச்சுன்னா நம்ம பூமி கருகி போயிடும், உள்ள இருக்க ஆர்கன்ஸ்லாம் உயிர் வாழ முடியாமல் போயிடும். ஸோ அப்படி உயிர் வாழ முடியாமல் போகிறதுக்கு அந்த சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஓசோன் லேயர், அதாவது உயிர் வாழ்றதுக்கு ஒரு செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம வீட்டில் வந்துட்டு ஏசி எல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக வச்சுப்போம், சில ஆர்கானிசம்லாம் லெபார்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான ஒரு மீடியம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அதே மாதிரி ஓசோன் லேயர்ன்றது நமக்கான ஒரு மீடியம், ஒரு அவுட்டர் ப்ரொடெக்ஷன் மாதிரி உள்ள நம்ம உயிர் வாழ்றதுக்கு. The water vapor falls as a rain. அப்புறம் என்ன பண்ணுது, வாட்டர் வேப்பர் ஃபெல்ஸ் as a rain to fill up the depression and form a ocean. ஓகேங்களா? வெடிச்சு அங்கங்க ஒரு துகிலா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப என்ன நடக்குது, இது அது காம்பைனா சில கேசஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆன வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வேப்பர் வந்து மழையா பெய்யுது. இப்போ மழையா பெய்யும் போது நம்ம வெடிக்குது பாத்தீங்க, ஒரு இடத்துல ஒரு வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த வெடிப்பு வந்து அன்னிவனா தான் இருக்கும். ஒரு இடம் மேலையா இருக்கும், ஒரு இடம் கீழமா இருக்கும். ஒரு வெடிப்புல இருந்து ஒரு கல் ஏதாவது வந்து விழுந்துச்சுன்னா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டிப்ரெஷன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப குழியா இருக்கிற இடத்துலலாம் மழை பெஞ்சு ஓஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஜஸ்ட் சார் எப்படி இந்த உலகம் உருவாயிருக்கும் அப்படின்றது கதை மாதிரி சொல்றாங்க. அப்படி கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒன்றும் படிச்சு மனப்பாடம் பண்ணி அப்படி வைக்கணும் ஞாபகம் வச்சு ஜஸ்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணி படிக்கலாம் இந்த எவல்யூஷன் அப்படின்றது. Depression and form of oceans. ஓகேவா? Life appeared 500 million years back of the formation of earth. ஓகேங்களா? formation of earth எப்போ ஆயிடுச்சு, 4.5 million years சொன்னோம் பாத்தீங்களா, அதுல இருந்து 500 million yearsக்கு அப்புறமா தான் லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ 4 பில்லியன் இயர்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் இயர்ஸ் பேக். அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சோங்க. Did life come from our outer space? இது ஓகே, இப்போ சூப்பர் கண்ணா, சூப்பர் இப்படி தான் உலகம் உருவாயிடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு. சரி, உலகத்தில் இந்த உயிர் வாழ்றது இருக்குது தெரியுமா, நம்மளாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம செடி கொடிகள் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை, இது எங்கேருந்து வந்தது? நீ சூப்பராக சொன்னப்பா, உலகத்தில் பிக் பேங் வெடிச்சு மழை வந்து மழையிலேருந்து வாட்டர் வேப்பர் வந்து அந்த கேஸ் வந்து இந்த கேஸ் வந்து டிப்ரெஷன்லாம் ஓஷனாக மாதிரி சூப்பர் கதெல்லாம் சூப்பர். இந்த உயிர் வாழினம் எங்கேருந்து வந்தது?
ஃபர்ஸ்ட் லிவிங் பீயிங் மைக்ரோ ஆர்கானிசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னாங்க. வெளியே ஸ்பேஸ்லேருந்து வந்துச்சா, ஏலியன் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வந்துச்சா இல்லை இங்கேருந்தே உருவாயிருச்சா அப்படின்றது கேள்வி வந்து நிறைய சயின்டிஸ்ட்களை அரைஸ் ஆகுது. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க, ஒரு தியரி சொல்றாங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். Some scientists believe that is from outside. சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, இல்ல வெளியே இருந்தா வந்திருக்கு, ஏலியன்ஸ் தான், நம்ம வெளியே இருந்தா சும்மா ஜஸ்ட் ஒரு டிராவல் பண்றோம், இந்த பூமி நல்லா இருக்கு, ஒரு விசிட்ட போட்டான் திரும்பி போறதுக்கு பெட்ரோல் இல்லாம இங்க குடும்பத்தை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, early Greek thinkers thought unit of life is called as a spores. அதுக்கு வரேன், சிலது என்ன சொல்லுவாங்க சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வெளியிலேருந்து வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏர்லி கிரீக்கர் மார்க்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்தது, வெளியே இருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பான்ஸ்பெர்மியா. வெளியே அவுட்டர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, அவுட்டர் ரீஜன்ல இருந்து ஸ்போர்ட்ஸா நமக்கு உள்ள வந்தது, அங்க இருந்த லைஃப் எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்றது தான் டிரான்ஸ்கிரைப் டு டிஃபரெண்ட் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த். பான்ஸ்பெர்மியா இஸ் ஸ்டில் அ ஃபேவரட் ஐடியா ஃபார் ஆஸ்ட்ரோனமர்ஸ். இது இப்போவும் ஃபேவரட் ஐடியா ஃபார் ஆஸ்ட்ரோனமர்ஸா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஃபார் அ லாங் டைம் இட் வாஸ் பிலீவ்ட் தட் த லைஃப் கேம் அவுட் ஃப்ரம் டீகேயிங் அண்ட் ராட்டிங் மேட்டர்ஸ் லைக் ஸ்ட்ரா அண்ட் மட். இது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீகேயிங் அண்ட் ராட்டிங் அழிஞ்சு போன, ரொம்ப ஒரு மாதிரியா அழுகி போன பொருள் இருந்து தான் நம்ம உயிர் வந்திருக்கு, நம்ம உயிரில் ஒரு ஆர்கானிசமோட உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டான் மட்டும்தான், ஸ்டானா தெரியல, வைக்கோல் சொல்லுவாங்க. வைக்கோல் நம்ம மாடுக்கு தீவனம்லாம் வைப்போம், வைக்கோல் சொல்றது மட்டும்தான் சேரு சேர்க்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து கன்ஜஸ்டான ஏரியாவிலேருந்து தான் உயிர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது டினை பண்ணிட்டாங்க. திஸ் வாஸ் அ தியரி ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் சொல்றோம். ஒரு சேஞ்ச் நடந்தது, ஸ்பான்டேனியஸாக ஒரு சேஞ்ச் நடக்குது. ஒரு இடத்துல ரொம்ப குப்பையாக இருக்குன்னா அங்கேருந்து ஏதோ ஒரு ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் பண்ணாங்க. பட் இதை வந்துட்டு டிக்ளைன் பண்ணிட்டாங்க. யார் டிக்ளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு, இல்லை குப்பையிலேருந்துலாம் வந்துச்சுன்னா அப்போ இங்கே ஒரு குப்பை இருக்குது, அப்போ இங்கேருந்து புது ஆர்கானிசம் வரும், புது ஆர்கானிசம் சொல்கிறாங்க. ஒரு புது ஆர்கானிசம் எப்படி வரும், அப்போ இங்கே ஒரு என் வீட்டில் கூட குப்பையாக இருக்கு, அங்கே ஒரு ஆர்கானிசம் வந்துருமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் கொடுக்குறாரு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். He showed that the pre-sterilized flask, அதாவது என்ன பண்ணுறாருன்னா, 2 ஃப்ளாஸ்க் எடுக்கிறார், 2 ஃப்ளாஸ்க் எடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறாரு. ஃப்ளாஸ்க்னா தெரியல, 2 ஃப்ளாஸ்க் எடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறாரு. சூப்பர், ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டெர்லைஸ் பண்ணியாச்சு. ஸ்டெர்லைஸ்னா அது மைக்ரோ ஆர்கானிசம்லாம் எதுவுமே இல்லாமல் கில் பண்ணிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈஸ்ட் எடுத்து ஈஸ்ட்டை கொன்னுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஃப்ளாஸ்க்லையும் வைக்கிறார். ஈஸ்ட் எடுக்கிறாரு, ஈஸ்ட்டை கொண்டுட்டார், ஈஸ்ட் பாக்டீரியா கொண்டுட்டு இந்த ஃப்ளாஸ்க்லையும் வச்சுட்டாரு. ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறமா சப்போஸ் இது ஏ ஃப்ளாஸ்க்கு, இது பி ஃப்ளாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாரு, இந்த ஏ ஃப்ளாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாரு. பி ஃப்ளாஸ்க்கு ஓப்பனாக தான் இருந்தது. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃப்ளாஸ்கில் நோ லிவிங் ஆர்கானிசம் டெவலப் ஆகும், எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் டெவலப் ஆகலை. பட் இந்த பி ஃப்ளாஸ்கில், ஓப்பனாக இருந்த பி ஃப்ளாஸ்கில், இங்கே வந்து ஓப்பனாக தானே இருந்தது, ஓப்பனாக இருந்த பி ஃப்ளாஸ்க்கை பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் டெவலப் ஆயிருந்தது. அப்போ இவன் சொல்ற கதைப்படி பார்த்தோம்னா இதுலயும் டெவலப் ஆயிருக்கணும். ஏன்னா நம்ம எர்த் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, எதுவுமே இல்லாம க்ளோஸ் சர்ஃபேஸா தான் இருந்துச்சு. அப்போ க்ளோஸ் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா இதுல இருந்து டெவலப் ஆனது, டெவலப் ஆகல, இதுல இருந்து தான் டெவலப் ஆச்சு. இதுல இருந்து ஏன் டெவலப் ஆச்சு, இது ஓப்பனா இருந்துச்சு. இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உட்காந்து ஒரு புது ஆர்கானிசம், ஏதோ ஒரு ஆர்கானிசம் நமக்கு தெரியல, மக்கி போனால சும்மா புழு பூச்சி நம்ம ஓப்பன்ல தான் ஃப்ரூட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க கூடாது. ஸோ அப்படி வச்சுட்டு ஒரு புது ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? அப்போ லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, இதுல இருந்து லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்லனா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்தா ஒரு உயிரினத்துல இருந்து தான் இன்னொரு உயிரினம் வர முடியும் அப்படின்றாரு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து தான் ஒரு உயிரினத்துல இருந்து இன்னொரு உயிரினம் வர முடியும் அப்படின்றாரு. ஓகேவா? இதை இவர் டினை பண்ணிட்டார். ஆனா அப்போ ஒரு இவருக்கு பதில் கிடைக்கல. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஸ்பான்டேனியஸான எவல்யூஷன் வந்து தப்புன்ட்டாரே தவிர எப்படி உயிரினம் வந்துச்சுன்னு சொல்லலை. இது ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே, ஸ்பான்டேனியஸான எவல்யூஷன் இப்படி வரலன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதாவது ஸ்டார் மட்டிலிருந்து வரலன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அப்போ எப்படி வந்துச்சு சொல்ல வேண்டியது, அது அவர் சொல்ல தெரியல. அது இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். killed yeast போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு, while another flask is open to air, new living organism arose is killed yeast. Spontaneous generation theory was dismissed. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணதுல எதுவுமே வளராதனால ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் and for all. But however this did not answer that how the first life form came on the earth. இது ஓகே, இந்த ஸ்பான்டேனியஸ் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, ஆனால் இது வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. நான் கேட்ட கேள்வி வேற, நீ இன்னும் ஆன்சரே சொல்லடா அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வரக்கூடியது ஒப்பாரின்
ரஷ்யாலேருந்து வந்தார். ஆல்டேன் இங்கிலாந்துலேருந்து வந்தார். ஒப்பாரின் அண்ட் ஆல்டேன் சொல்லுவோம் தியரி. ஒப்பாரின் ஆல்டேன் proposed the first form of life could have been from the pre-existing non-living organic molecules. அதாவது இந்த RNA புரோட்டீன் இதெல்லாம் என்னது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இல்லை, இதிலிருந்து வந்திருக்கலாம். அது ப்ரீ எக்ஸிஸ்டிங் என்னது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ல இருந்து நம்ம இது அரைஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியை மட்டும் தான் சொல்றாரு. ஓகேவா? அந்த ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரிசைஸ்ட் பை கெமிக்கல் எவல்யூஷன். ஸ்பான்டேனியஸ் எவல்யூஷன் என்னதுக்குன்னா இந்த ஸ்ட்ரா மட்டிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் ஸ்பான்டேனியஸ் எவல்யூஷன். கெமிக்கல் எவல்யூஷன் என்னதுன்னா இன்ஆர்கானிக், அதாவது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? The formation of diverse organic molecule from an inorganic constituent. Inorganic constituent ல இருந்து organic molecule வர்றது. Chemical evolution றது inorganic கான்ஸ்டுவென்ட்ல இருந்து இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவென்ட்ல இருந்து ஆர்கானிக் மாலிகுல் வர்றது. ஓகேங்களா? கெமிக்கல் எவல்யூஷன்றது ஒன்றில் இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவென்ட்ல இருந்து ஆர்கானிக் மாலிகுல் வர்றது. The condition on earth were high temperature, volcano storm, reducing atmospheric pressure, containing methane, ammonium, etc. ஓகே, இதெல்லாம் இருந்தது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அந்த காலத்துல இதெல்லாம் இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே, ஒரு தியரி சொல்லிட்டாரு. இந்த தியரியை ப்ரூவ் பண்ணாதான், எப்பவுமே சயின்டிஃபிக்கல் என்ன கேட்பாங்க, சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் தான் வேணும், ப்ரூஃப் இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ப்ரூஃப் கேட்கும்போது மில்லர் அப்படின்றவர் 1953ல எஸ்என் மில்லர் அப்படின்ற 1953ல இவர் சொன்ன இந்த தியரியை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டராக ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். American scientists created a similar condition in the laboratory scale. எந்த மாதிரி கண்டிஷன்? இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, உலகம் வந்து வெடிச்சு உருவாகும் போது என்ன ஒரு கண்டிஷன் இருந்ததோ, அப்போ என்ன கண்டிஷன் இருந்ததோ அதே மாதிரி ஒரு மாடல் என்ன பண்றாரு, அவர் லெபார்டரி ரெடி பண்றாரு. ஓகே, உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமோ 800 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும், உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த உலகம் வெடிச்சு, இவங்க சொல்றாங்க உலகம் வெடிச்சு வந்தப்போ என்ன ஒரு மாலிகூல் இருந்ததோ அந்த மாலிகூல்ஸ், அந்த டைப் ஆஃப் இதை வந்துட்டு அவர் லெபார்டரியில ரெடி பண்றாரு. கெமிக்கல்லாம் வச்சு லெபார்டரியில் ரெடி பண்ணுறாரு. ஓகேவா? இ கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். இடி மின்னல்லாம் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், இந்த டெம்பரேச்சர் இது பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் என்னென்ன இருக்கிறதுல அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், அமோனியா, வாட்டர் வேப்பர் அட் 800 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 800 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அப்போ வெடிச்சு வந்திருக்கலாம், உலகம் வெடிச்சு ரொம்ப அவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு அவர் கிரியேட் பண்ணிட்டார், ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணிட்டார். கிரியேட் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன பார்த்தார்னா, இ அப்சர்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். என்ன பார்த்துருக்காரு? கிரியேட் பண்ணி பார்த்துட்டு இந்த வாட்டர் மாலிகூல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் அமினோ ஆசிட் ப்ரெசன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அமினோ ஆசிட் என்ன பண்ணுது, குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்னா பெப்டைட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் பெப்டைட் பாண்ட் அமினோ ஆசிட் தான் என்ன ஃபார்ம் வந்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு உயிர் ப்ரோட்டீன், நமக்கு எப்படி ப்ரோட்டீன் கிடைக்குது பாருங்களா, நமக்கு என்ன கார்போஹைட்ரேட்ஸ், சுகரு, ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாம் மேட் பண்ணது தான் நம்ம இது நார்மலாக. அப்போ ப்ரோட்டீன் உருவாக்கக்கூடிய அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிறத இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இந்த தியரி வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. In similar experiment, other observed the formation of sugar, carbohydrates, nitrogen bases. Nitrogen bases என்னது? adenine, guanine. DNA என்ன இருக்கணும், நம்ம போன principles of inheritance படிச்சிருப்போம், molecular base of inheritance படிச்சிருப்போம். என்ன இருக்கணும், நைட்ரஜன் பேஸ்னா adenine, guanine, அதாவது பேஸ் பேர் அப்படின்னு சொல்றோம். சுகர்ஸ் என்னது? கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட், புரோட்டீன், பிக்மெண்ட், இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இதுக்கு நடக்கிறது, சன்லைட்லேருந்து வந்து குளோரோஃபில் போட்டோசிந்தசிஸ், குளோரோஃபில் பிக்மெண்ட், ஃபேட்ஸ், இது எல்லாமே இதில் பார்த்தாரு, இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தாரு. அப்போ இப்படி தான் உயிர் உருவாகிருக்கணும் அப்படின்றது வந்து கெமிக்கல் எவல்யூஷன் மூலியமா சொல்ல முடியும். அனாலிசிஸ் ஆஃப் மெட்டியோரிட்டிக் கண்டென்ட். மெட்டியோரிட்டிக் கண்டென்ட் என்ன சொல்லுது, எரிக்கற்கள் விடும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் விடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. கண்டென்ட் ஆல்சோ ரிவீல் த சிமிலர் காம்பவுண்ட் ஆஃப் இண்டிகேட்டிங். இது எப்படி இது பண்ணார்னா, எரிக்கற்கள் வந்து ஒரு இடத்துல விழுந்திருக்கு, சில இடத்துல விழுந்திருக்கு. அந்த எரிக்கற்கள் எடுத்து பார்த்தா, அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எடுத்து பார்த்தா, மெட்டீரியல் எடுத்து பார்த்தோன்னா இவர் கொடுத்த இதே ஒரு காம்போனன்ட்ஸ் தான் அந்த ஆஸ்ட்ராய்ட்ல இருந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ உலகம் வெடிச்சு விழும்போது இந்த கண்டிஷன்ல தான் இருந்திருக்கும் அப்படின்னாங்க. பிக் பேங் தியரி சொல்றது கரெக்ட்ன்றாங்க. சிமிலர் ப்ராசஸ் ஆர் அக்கரிங் எல்ஸ்வேர் இன் ஸ்பேஸ். இப்போ இதே மாதிரி எல்ஸ்வேர்லயும் எங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வெரிக்கல்கள் விழுதுன்னா ஏதோ ஒரு பேங் ஆகுது நடக்கணும். இதே மாதிரி வேற எங்கேயோ இன்னொரு உலகம் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு கேலக்சியில் உருவாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. With all the limited evidence, the first part of the conjecture story, chemical evolution was more or less accepted. இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொன்னாங்க, chemical evolution
ஓகே, இவன்லாம் சொல்றது வந்து பார்த்தா கெமிக்கல் எவல்யூஷன் தான் நடக்குது போல இருக்கு அப்படின்னு நம்பிட்டாங்க. We have no idea how the first self-replication of metabolic capsule live across. First self-metabolic life, self-replication எப்படி நடந்துச்சு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அப்படின்றாங்க. The first non-cellular form of life could have been originated 3 million years back. They would have been a giant molecules of RNA, DNA, polysaccharides அதெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இது எப்படி செல்ஃப் இதாச்சு நமக்கு தெரியல அப்படின்றாங்க. These capsules reproduce their molecule perhaps. இந்த capsule வந்து தனக்கு தேவையான reproduce, இப்போ நம்ம reproduction பண்ணி நம்ம ஸ்பீஷிஸ் உயிர் வாழ்ந்து வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தானே reproduce ஆகிருக்கும் அப்படின்றாங்க. The first cellular form did not possibly originated till about, இங்க பாருங்க, first cellular form till about 2000 million years ago. 2000 million years ago வரைக்கும் அது வரைக்கும் ஃபார்ம் ஆகல அப்படின்றாங்க. 2000 million years ago வரைக்கும் ஒண்ணுமே ஃபார்ம் ஆகல அப்படின்றாங்க. There were probably a single cells இருந்தா நம்மள மேடப்பாஃப் எதிலிருந்து மேடப்பாயிருக்கும் சிங்கிள் தைகோட் ஒரு செல் தான் நமக்கு உடம்புல 1008 செல்ல உருவாக்கி கொடுத்துருக்கு. All life forms were water environment only. எல்லா என்வாயன்மெண்ட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குமா? வாட்டர் என்வாயன்மெண்டா இருக்கும். வாட்டர் என்வாயன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண ஆர்கானிசம் வாட்டர்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன் வாட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கும்? வெளியே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஒரு ட்ரை ஆகி செத்து போயிடும், கருகி செத்து போயிருன்றதுனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ற ஆர்கானிசம் வாட்டர் பேஸ்ட் ஆர்கானிசம் தான் இருக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றாங்க. This version of biogenesis, நம்ம biogenesis ட்டாங்க, அதாவது first form life across slowly through the evolutionary process from non-living molecules இருந்து first form of life occurs வருது. ஓகே, non-living molecules இருந்து எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? ஹைட்ரஜன் வந்து இது வந்துச்சு, இதுல இருந்து அமினோ ஆசிட் வந்துச்சு, அமினோ ஆசிட் புரோட்டீன் வந்துச்சு, புரோட்டீன் சுகர் ஃபேட், இதுல இருந்து அப்படி non-living molecules இருந்து ஆர்கானிக் molecules வந்துட்டு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. மெஜாரிட்டி ஆஃப் பேர் வந்து என்ன பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணாங்க. accepted by majority. However, once formed, how the first cellular forms of life could have been evolved into the complex of biodiversity of today is fascinating story. இது இப்போ எப்படி ஃபார்ம் ஆயிருச்சு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த செல்ல இருந்து இன்னொரு செல் எப்படி மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்றது தான் நம்ம இனிமே வரக்கூடிய இதுல பார்க்க போறோம் அப்படின்றாங்க. பார்த்துடலாமா? ஸோ இதுதான் மில்லர் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட். மில்லர் என்ன பண்றாரு? 2 எலக்ட்ரோலைட்ஸ் ஸ்பேஸ் பண்ணிட்டு 800 டிகிரி செல்சியஸ் 800 டிகிரி செல்சியஸ்ல வந்து இது பண்றாரு. என்னென்ன கேஸஸ் கொடுக்காரு, அப்போ என்னென்ன கேஸ் பிரசன்ட் இருந்துச்சா? அமோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹைட்ரஜன் இதெல்லாம் கொடுக்கும்போது, வாட்டர் இன்டேக், வாட்டர் அவுட்லாம் கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் ஆஃப் வாட்டர்ல நம்ம பார்க்கும்போது எவ்வளவு என்னென்ன இருந்துச்சு? அமினோ ஆசிட் இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, ஃபேட் இருந்துச்சு, பிக்மெண்ட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவர் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஓகேவா? இதுதான் அவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட். இந்த டயக்ராம் பேஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன ABCCD அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தி கேட்கலாம். டயக்ராம் பேஸ் கொஸ்டின்ஸ் இப்போ அரே சைட் இருக்கு. எவல்யூஷனரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஒரு தியரி. எவல்யூஷனரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி ஒரு உயிரினம் உருவாச்சு? கன்வென்ஷனலி சொல்றாங்க பாருங்க. Religious literature tells us about the theory of special creature. Religious literature என்னது? பைபிள், குரான், பகவத்கீதா இப்போ எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? இப்போ இதுல எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனுஷன் வந்துட்டு கடவுளால படைக்கப்பட்டான், மனுஷனாவே படைக்கப்பட்டான் அப்படின்றது. ஓகேவா? மனுஷன் கடவுள் என்ன பண்றாரு? மனுஷனாவே படைக்கப்பட்டான். இந்த மனுஷன், இந்த எலிஃபென்ட், இந்த நாய், இந்த பூனை அப்படின்னு ஒரு ஆர்கானிசமும் மனுஷன் அப்படியே தான் படைச்சானா. ஓகேவா? ஒரு எவல்யூஷன்ல எதுவுமே நடக்கல அப்படின்றது யார் சொல்றாங்க? நம்ம லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் சொல்லுது அப்படின்னாங்க. திஸ் தியரி ஹஸ் 3 connotations. ஒன் தட் 3 connotation இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் connotation வந்து என்ன சொல்றாங்க? நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியம். That all the living organism that we see today were created as such. மனுஷன் எப்படி இருந்தா அப்படியே தான் இருக்கான். நான் எப்படி இருந்தோம் அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம், அப்படியே தான் இருந்துச்சு. இந்த பூனை எப்படி இருந்துச்சு அதே தான் கிரியேட் பண்ணுவோம், அப்படியே தான் இருந்துச்சு. இந்த நாய் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கிரியேட் பண்ணுவோம், அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட். செகண்ட், 2, that the diversity is always in the same since creations will be same in the future also. பிறக்கும்போது எப்படி இருந்தா கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கு. will be same in futureலயும் சேமா தான் இருக்கும். மாடிஃபிகேஷன் நடக்காது, எவல்யூஷன் நடக்காது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகாது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்காது. கிரியேட் பண்ணும்போது மனுஷன் எப்படி இருந்தானோ அதே என்னென்ன ஆர்கானிசம் எப்படி இருந்துச்சோ அதுதான் இப்பவும் இருக்கு, இனி ஃபியூச்சர்லயும் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்ற. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ஆர்கானிசம் இதாக இருக்காதுல்ல, எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்காதுல்ல. 3, the earth is 4000 years old. எர்த்துக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகுதா? 4000 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் அப்போ இதுவும் தப்பு. ஓகே, எர்த்துக்கு எவ்வளோ வயசாச்சுன்னு சொன்னால் 4.5 பில்லியன் ஏற்றுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஃபாசில்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறது அதுதான். ஆல் திஸ் ஐடியா வேர் ஸ்ட்ராங்லி சேலஞ்ச் டியூரிங் த 19th century. இந்த ஐடியா 19th century அப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் இது ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இல்லை ரொம்ப மூணுமே தப்பு அப்படின்றது. பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் மேட் டியூரிங் எ sea voyage ஆஃப், ரொம்ப முக்கியம், சார்லஸ் டார்வின் வந்துட்டு
ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் சொல்லுவோம். சார்லஸ் டார்வின் வந்துட்டு சி வாயேஜ்னா கடற்பயணம் மேற்கொள்றாரு. நம்ம ஜாலியா கடல்ல போயிட்டு இருக்காரு. ஓகேவா? எந்த ஷிப்ல போனாரு அப்படின்னு கேட்கலாம். சார் அவர் எந்த ஷிப்ல போனா எனக்கு என்ன சார் அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. அவர் எந்த ஷிப்ல போனாரு? HMS பேகல். இப்படி இப்படி பிடிச்சிதான் கேட்பான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கேட்க மாட்டான். அவன் எந்த ஷிப்ல போனா, அவன் எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு கேட்பான். HMS பேகல் அப்படின்ற ஷிப்ல வந்துட்டு கடல் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, கன்க்ளூடட் தட் த லிவிங் ஃபார்ம்ஸ் ஷேர் த சிமிலாரிட்டிஸ் வேரியிங் டிகிரிஸ். சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அது ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் டிகிரிஸ் வந்து மாறி மாறி இருக்கு. எனக்கும் அவனுக்கும் சிமிலாரிட்டிஸ் 100% இருக்கு. 200% 80% இருக்குன்னா எனக்கும் இவனுக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரு 20% தான் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? அப்ப எல்லா ஆர்கனைசேஷன்கிட்டயும் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அது டிகிரிஸை பொறுத்து மாறுது. ஒரு டிகிரிஸ் பெர்சன்டேஜ் பொறுத்து மாறுது அப்படின்னாங்க. நாட் only among themselves but also with the life forms that extincted millions years ago. இப்ப வாழ்ற உயிரினங்களுக்கு மட்டும் இல்ல, எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு தெரியுமா? டைனோசர் இதெல்லாம் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப வாழ்ற உயிரினங்களுக்கும் இப்ப வாழ்ற உயிரினங்களுக்கும் சின்னதா ஒரு டிகிரி இருக்குன்னாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்த டைனோசர்லாம் சொல்றோம்ல, டைனோசர்ஸோட இன்னொரு இதுதான் பல்லியை சொல்லுவோம். இந்த ரெப்டைல்ஸ்லாம் சொல்ற மாதிரி ரெப்டைல்ஸ் வகையில பிறந்த டைனோசர்ஸ், crocodiles அப்படிலாம். அதெல்லாம் என்னதுன்னா அதுலயும் இதுல சின்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பட் வேரிஸ் டிகிரில வந்து வேரிஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பேசிஸ் தான் சொல்றாரு. Many such life forms do not exist anymore. டைனோசர் கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அது வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்ட் ஆகல. பட் அந்த எக்ஸிஸ்ட் ஆகாததுல கூட சில கேரக்டர்ஸ் வந்துட்டு இப்போ வாழ்ற உயிரினங்களோட ஒத்து போகுது அப்படின்றாங்க. There have been extinction of different life forms in the years gone by, just as a new form of life arose different periods of history of Earth. ஓகேவா? ஒரு லைஃப் போக போக ஒரு இது போக போக ஒரு மாறுபாடே அடைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு டிஃபரன்சியேஷன் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. அப்படி டிஃபரன்சியேஷன் நடக்க சில ஆர்கானிசம்லாம் செத்து போயிட்டே இருக்கு. சில புது ஆர்கானிசம் உருவாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ அடாப்டேட் பண்றது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த இதை வந்து நம்மளால இது பண்ணி வாழ முடியும், இந்த கண்டிஷனால வாழ முடியும்னா அந்த ஆர்கானிசம் படைச்சு வாழுது. இந்த கண்டிஷனால சர்வே பண்ண முடியாது அப்படின்னா அது செத்து போகுது. ஓகேவா? அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யார் ஃபிட்டா இருப்பாங்களோ அவங்க சர்வைவ் ஆயிடுவாங்க. There has been gradual evolution life forms. Any populations has built in variation in characteristics. Variation in characteristics. Characteristics based பண்ணி தான் build பண்ணிருக்கோம்ன்றாங்க ஒரு population அப்படின்றது. Those characteristics which is enables some to survive better in natural condition. Climate, food, physical factors, etc. இதெல்லாம் என்னால் சர்வே ஆக முடியும். இப்படி கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக இருக்குது, என்னால் சர்வே ஆக முடியும். ஃபுட் இவ்வளோ, இந்த ஃபுட்டு தான் வெஜிடேரியன் தான் சாப்பிட முடியும், என்னால் சர்வே ஆக முடியும். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் சர்வே ஆக முடியும், என்னால் சர்வே ஆக முடியும். ஸோ இதெல்லாம் உங்களை சர்வே ஆக முடியும்னா உங்களால் அடுத்த ஜென்ரேஷன் போக முடியும், அடுத்த உலகத்தை நோக்கி அடுத்த சக்ஸஸிவ் ஜென்ரேஷன் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு நான் வந்து குளிராக இருந்தால் நான் வாழ மாட்டேன், நான் சூடில் தான் வாழ்வேன், நான் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களோட ஜென்ரேஷன் வந்து சர்வே ஆக முடியாது, அந்த ஆர்கானிசம் வந்து சர்வே ஆக முடியாது அப்படின்னாங்க. would be outbreed other. outbreedனா சர்வே ஆகாமல் போயிடும். other that the less endowed to survive under such natural condition. இந்த நேச்சுரல் கண்டிஷன்லாம் இது பண்ண முடியலன்னா அது அவுட்பிரீட் ஆயிரும். அவுட்பிரீட்னா எக்ஸ்டிங்ட் ஆயிரும் அப்படின்றாங்க, இதை சர்வே பண்ண முடியலன்னா. another word used is the fittest. survival of the fittest தான் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு பாப்புலேஷன். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபிட்டஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன், குரூப் ஆஃப் ஆர்கானிசம். எப்படி டைனோசர் மொத்த கொத்தா தானே அழிஞ்சு போச்சு, ஒன்று அழியல இல்லையா? ஒரு டைனோசர் மட்டும் அழியல இல்லையா? ஒரு குரூப்பான டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சு, அந்த பாப்புலேஷன்றது. இந்த ஃபிட்னஸ் அக்கார்டிங் டு த டார்வினை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் என்னதுன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ரீப்ரொடக்ஷன் எதுக்கு மெயினாக எதுக்கு? இப்போ ஹியூமன் ஸ்பீஷிஸ் வாழணும் என்ன பண்ணணும்? ஹியூமன் ரீப்ரொடியூஸ்டே இருக்கும். அப்போ சக்ஸஸிவ் ஜென்ரேஷன் வர ஹியூமன் ஸ்பீஷிஸ் எது வரைக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அது வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு பல்லி ஸ்பீஷிஸ் வாழணும், பல்லி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். நாய் ஸ்பீஷிஸ் வாழணும், நாய் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ டார்வினை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் அப்படி எதாவது கேரி அவுட் பண்ணுறாங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். இப்போ இது டைனோசரால் இது கரெக்டான இதில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இல்லை, ஃபுட் இல்லை, அதனால ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அந்த இது அழிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ ஃபிட்டஸ்டான கண்டிஷனை டார்வின் சொல்றது என்னது? ரீப்ரொடக்ஷன். Defers ultimately only one reproductive fitness. டார்வினை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் டார்வினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேவையான அல்டிமேட் ஃபிட்னஸ் அப்படின்றது. Hence those who are better fit in the environment leave more progeny. இந்த என்வாயன்மெண்ட்ல ஃபிட் ஆனீங்க நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க உங்க ப்ரோஜனி, உங்க நிறைய பசங்களை இது பண்ணுவீங்க, சக்ஸஸிவ் ஜென்ரேஷனை பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்வாயன்மெண்ட்ல ஃபிட் ஆனால் அவங்களோட ப்ரோஜனி வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, அதான் டார்வினோட தியரியா இருந்தது. These therefore will survive more and hence selected by nature. அப்போ selected by nature நேச்சரால செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வருவாங்க. He called this as a natural selection. இதை நம்ம என்ன சொல்றோம்? நேச்சுரல் செலக்ஷன் அவருக்கு சொன்னாரு. And implement it as a mechanism of evolution. இதை நம்ம அவர் என்ன பண்றாரு? நேச்சுரல் செலக்ஷன் என்னது? மெக்கானிசம் தான் எவல்யூஷன் அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. Let us also remember that Alfred Wallace, a naturalist who worked in a Malay archipelago.
ஆர்கியோபெலங்கோ குரூப் ஆஃப் ஐலாண்ட் நம்ம என்ன சொல்றோம், ஆர்கியோபெலங்கோன்னு சொல்றோம். ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய ஐலாண்டு பிரச்சனை இருக்கு, நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட் பிரச்சனை. ஐலாண்ட் 4 சுத்தி கடல் இருக்கிறதா நம்ம ஐலாண்டுன்னு சொல்லுவோம். அப்படி ஐலாண்ட் பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஆர்கியோபெலங்கோன்னு சொல்றாங்க. இவர் அந்த ஐலாண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தார். அதான் சொல்ல வராங்க. As to come to similar conclusion that around same time, ஒரே டைம்ல, due to time, apparently new type of organism are recognizable. புது டைப் ஆஃப் ஆர்கானிசத்தை அவர் ரெகனைஸ் பண்ணாரு அப்படின்றாங்க. ஓகேவா? ஆல் திஸ் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஷேர் அ சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஷேர் அ காமன் ஆன்செஸ்டர். எல்லா எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்மும் சரி என்னது ஷேர் அ சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஷேர் அ காமன் ஆன்செஸ்டர். ஓகேவா? இப்போ சொல்றேன் பார்த்தீங்களா, பல்லி இதுல இருந்து எங்க இருந்துச்சு, அது வந்துட்டு crocodile-ஓட இதுதான். crocodile தான் என்னது, அந்த டைனோசரோட வகை தான் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அப்போ அதுக்குன்னு காமன் ஆன்செஸ்டர்ஸ்லாம் ஒன்று இருக்காங்க அப்படின்றாங்க. However, these ancestors were present at the different period in the history of the earth. டிஃப்ரெண்ட் பீரியட் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் வந்து பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் நம்ம என்ன சொல்றோம், டிஃப்ரெண்ட் பீரியட் நம்ம என்ன சொல்றோம், எப்போக், பீரியட்ஸ், எரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது என்னோட எராடா, இது என்னோட பீரியடா, இது கம்பேக் பீரியட் இது அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியாது, பட் எப்போக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போக்கும் அதே வார்த்தை தான் சொல்லணும். இப்போ 3 வேர்டு இருக்கு அதை டிஃபைன் பண்றதுக்கு. ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் க்ளோஸ்லி கோரிலேட்டட் வித் த பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த். ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த். ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரினா என்னது, எப்படி இந்த உலகம் தோன்றுச்சு, உலகத்தில் ஃபர்ஸ்ட் மழை வந்துச்சா, தண்ணி வந்துச்சா, உலகத்தில் என்னென்ன கல்லு இருக்கு, அந்த ஜியாகிரபியை படிப்போம் இல்லையா, படிச்சிருப்பீங்களா, ஜியாகிரபின்னு சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜியாலஜியை பற்றி படிக்கிறது ஜியாகிரபிக்கல் ஹிஸ்ட்ரி. அதுலேருந்து எப்படி உயிர் வந்துச்சு, ஒரு செல்லேருந்து எப்படி உயிர் வந்துச்சு, லிவிங் ஸ்பீஷிஸை பற்றி படிக்கிறது பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் கோரிலேட்டாக ஆயிருக்கும் அப்படின்றாங்க. A common permissible conclusion that the earth is old not thousands of years are thought earlier but billions of years old. அப்போ இதை வச்சு நம்ம படிக்கும்போது ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ரெண்டு கம்பைன் பண்ணி படிக்கும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டில் எர்த்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு அப்படின்றார். இது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு தான் எர்த்து. அப்போ முன்னாடி சொன்ன அந்த கான்செப்ட் ரிலீஜியஸில் நம்மளா உருவாக்குனது தான் அப்படின்றாங்க. அதுக்கு எது ப்ரூஃபும் இல்லை. இதுக்கு ப்ரூஃப் இருக்கணுமா, இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, அதான் சொல்ல போறாங்க. வாட் ஆர் த எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன்? எவிடன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, பாருங்களேன். எவிடன்ஸ் தட் எவல்யூஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஹஸ் இன்டீட் டேக் பிளேஸ் ஆன் எர்த் அண்ட் கம் ஃப்ரம் மெனி குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஃபாசில்ஸ் ஆர் ரிமைன்ஸ் ஆர்ட் பார்ட். ஃபாசில்ஸ்னா என்ன, ஒரு அனிமல் எதாவது செத்து போதுன்னா புதைக்கப்படல, அந்த புதைக்கப்பட்ட இடத்துல வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் தோன்றுனா அந்த இடத்த தோணுனா அதோட ரிமைனிங்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சொல்கிறோம் ஃபாசில்ஸ் சொல்லுவோம், அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவோம். கீழடி அகழ்வாராய்ச்சி. இந்த ஹேராம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தேடிட்டு இருப்பாங்க, நல்லா பார்த்துருப்பீங்க, எலும்பு கூட வச்சு இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, தொடச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபாசில்ஸ்ன்றோம். ஒரு அனிமல்ஸோட ஃபாசில்ஸ், ஒரு ஹியூமனோட ஃபாசில்ஸ் எல்லாம் அதை வச்சு நம்ம சொல்றது. ஹார்ட் பார்ட்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் இன் ஃபவுண்ட் இன் ராக்ஸ். Rock form sediments and cross sections of earth crust indicates the arrangement of sediments one or over other during the long history of earth. அதாவது உலகம் இருக்கு, உலகம் இப்படி இருக்கு. இந்த உலகத்தை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறோம். உலகத்தை நம்ம இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியும், இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செடிமெண்ட்ஸ் பார்க்க முடியுமா, செடிமெண்ட்ஸ் ஆஃப் ராக் பார்க்க முடியுமா. செடிமெண்ட்ஸ் ஆஃப் ராக்கை பார்க்க முடியுமா. இந்த செடிமெண்ட்ஸ் ஆஃப் ராக்ல இருந்து அதாவது தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து தோண்டி எடுக்கும்போது இதுல இருந்து ஒரு ஃபாசில் கிடைக்குது, ஒரு எலும்பு கூடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து கிடைக்கிற எலும்பு கூடு என்ன பண்றாங்க, அப்போ அந்த ஆர்கானிசம் இந்த காலகட்டத்தப்போ வாழ்ந்திருக்கக்கூடியது அப்படின்றாங்க. இப்போ இதுல இருந்து ஒரு ஃபாசில்ஸ் கிடைக்குது, இதுல இருந்து இந்த கல்ல இருந்து ஒரு ஃபாசில்ஸ் கிடைக்கும் போது அப்போ அந்த காலகட்டம் அந்த எலும்பு கூடு வந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்து இந்த ராக் எப்படி இருக்கும்போது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா. நம்ம உலகம் எப்படி பண்ணுது, புது ராக்கோட அடிஷன் செடிமெண்ட்னா ஒண்ணுக்கு மேல அடிக்கடி வச்சு உலகம் வந்து அப்படி வந்திருக்கு. இப்போ அவன் தோண்டி பார்க்கும்போது அடியில இந்த மாதிரி ராக்ல இருந்து ஒரு எலும்பு கூடு கிடைக்குதுன்னா அந்த எலும்பு கூடு அப்போ அந்த ஆர்கானிசம் இந்த மண் இருக்கும்போது, இந்த டாட்டா மண் இருக்கும்போது வாழ்ந்தாங்கே செத்து போயிருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு இது அதுக்கு மேல வந்து பார்க்கும்போது இந்த ரவுண்டா இருக்கிற மண் அப்போ இந்த ஆர்கானிசம் உயிரோடு இருந்திருக்கும், அப்போயே அது செத்து போய் அதை சொல்றாங்க. ஓகேங்களா, அது பாப்புலேஷன் அதோட லைஃப் ஸ்பேன் சொல்றாங்க, அப்பயே செத்து போயிருக்குன்றாங்க. ஓகேங்களா, சில ஆர்கானிசம் என்ன ஆகுது, இதை எல்லாமே தாண்டிட்டு இப்பவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. சில ஆர்கானிசம் இதை எல்லாமே தாண்டிட்டு இப்பவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எர்த்துக்கு செடிமெண்ட்டை பேஸ் பண்ணி
எர்த் செடிமெண்ட்ல பேஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்க ஃபாசிலை வச்சுட்டு அது எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கலாம், அது எவ்வளோ ஜாலஜிக்கலும் பயாலஜிக்கலும் சேர்த்து சொல்கிறோம்னு சொன்னால் பார்த்தீங்களா. அப்போ இங்கேருந்து கிடைக்கிற அந்த ரிமைனிங்ஸ் எலும்பு கூடலாம் தேய்ச்சிட்டு இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவங்க இது சொல்லலாம் அப்படின்றாங்க. இதோட ஏஜ் சொல்கிறான் அப்படின்றாங்க. அதான் செடிமெண்டேஷன். டிஃப்ரெண்ட் ஏஜ் ராக், அதான் டிஃப்ரெண்ட் ஏஜ் ராக் செடிமெண்ட்ஸ் contains a fossils are different lifespans whose probably died during the formation of the particular sediment. இந்த பர்டிகுலர் செடிமெண்ட் அப்போ ஃபார்ம் ஆயிருக்கு, அப்பவே செத்து போயிடுச்சு, அதோட பாப்புலேஷன் செத்து போயிடுச்சு. இதே மாதிரி இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் அப்போ இந்த ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்பவே செத்து போயிடுச்சு. ஓகேவா. அப்போ அதை வச்சு படிக்கும்போது இந்த ஏஜை வந்து கால்குலேட் பண்ண முடியும், இந்த ராக்கோட கால்குலேட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா. சம் ஆஃப் தேம் appear similar to the modern organism. இப்போ இருக்க ஆர்கானிசமுக்கும் மாடர்ன் ஆர்கானிசமும் சேமா இருக்கும் அப்படின்றாங்க. they represent the extinct organism டைனோசர்ஸ். அதான் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. டைனோசர்ஸை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா. The study of fossils in different sedimentary layers. இதை பத்தி படிக்கிறோம். different sedimentary layer indicates the geological period which they existed. அப்படி ஒரு பீரியட் இருந்திருக்கு, ஜாலஜிக்கல் பீரியட் இருந்திருக்கு. அந்த பீரியட்ல வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம்லாம் வாழ்ந்திருக்கு, பள்ளி இவ்வளோ பெருசு ஆர்கானிசம்லாம் வாழ்ந்திருக்கு, டிராகன்லாம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து சும்மா சொல்றாங்க தெரியுமா. ஸோ அதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபாசில்ஸ் ஆதாரங்களை வச்சு தான் சொல்றாங்க அப்படின்னா. The study showed that the life forms varied over time and certain life forms are restricted to certain geological time spans. அது பார்த்தீங்களா, varied over timesனா இதையும் தாண்டி, இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஆர்கானிசம் வாழ்ந்துட்டு இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் ஓவர் த டைம்ஸ்னா இதை தாண்டி வரல, இந்த இதை தாண்டி வரல, இதே செத்து போயிடுச்சு. ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. எது வாழ்ந்துட்டு வருது, ஆமையெல்லாம் பார்த்தா 4000 வருஷம் 400 வருஷம் சொல்லும்போது அதெல்லாம் டைனோசரே பார்த்துருக்கோம். ஓகேவா, அதெல்லாம் வேரியட் ஓவர் டைம்ஸ். பட் இந்த டைனோசர் என்னது, ஜாலஜிக்கல் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஓவர் டைம் லைஃப் ஸ்பைன்ஸ். ஓகே, லைஃப் ஸ்பேன்ஸ்னா அந்த குறுகிய காலகட்டம், இதில் எப்போ சாவோம் பறந்து சாவரம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். Hence, new forms of life have arisen at different times of history of Earth. அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம் அழியும் போது புது ஆர்கானிசமும் அரைஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் எர்த்தில் வந்துட்டு. All this called as a paleontological evidence. இது எல்லாம் என்ன எவிடன்ஸ் சொல்றாங்க, ஃபாசில் எவிடன்ஸ். ஃபாசில் எவிடன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் paleontological evidence அப்படின்னா. ஓகேவா, ஏன்னா நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்கு, paleontologyல ஃபாசில்ஸ் ரிமைனிங்ஸ் இருக்கு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களோட மனிதர்கள் சொல்ல முடியாது, ஆர்கானிசத்தோட வேரேஜ் ஆஃப் பார்ட்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடியதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபாசில் எவிடன்ஸ் இப்படி சொல்றாங்க, எவல்யூஷன்ஸ் இப்படி தான் வந்திருக்கலாம் அப்படின்றது. Do you remember how ages of the fossils are calculated? எப்படி ஃபாசில்ஸை கால்குலேட் பண்றாங்க தெரியுமா? Do you recall the methods of the radioactive dating and the principle behind the procedure? எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஓகே, ஒரு ஃபாசில்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த ஃபாசில்ஸ் எவ்வளவு வருஷம் பழமையானது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கார்பன் டேட்டிங். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அந்த கார்பன்ல அமௌண்ட் ஆஃப் கார்பன் வந்து எவ்வளோ பிரசன்ட் ஆயிருக்குன்னா அதை வச்சு மைனஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, இவ்வளோ கார்பன் இதில் பிரசன்ட் இருக்கு, இவ்வளோ இது பிரச்சனை இருக்குன்னா அப்போ இவ்வளோ வருஷம் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கலாங்க. அந்த மெக்கானிசம் பேர் என்னதுன்னா கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சூப்பர். எப்படிலாம் டெக்னாலஜி இருக்கு பாருங்க. embryological support for evolution. embryological support for evolution. ஓகேவா, இந்த embryological support வந்து நெசசரி கிடையாது. இது வந்து ஃபால்ஸ் இதுதான். ஓகே, சொல்லியிருப்பாரு, பட் இது வச்சு நம்ப முடியாது. ஓகேங்களா, அதான் இது நடந்திருக்காது, சும்மா ஒரு வாய் தோண்டலாம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா was proposed by Ernest என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, Ernest Haeckel, based upon the observation of certain features during the embryonic stage common to all vertebrates are absent in adult. எம்பிரியானிக் ஸ்டேஜில் கருவுற்று இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமா, சில வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் காமனாக இருக்குமா, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமா, பட் அது அடல்ட்டாக வரும்போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆகாமல் போயிருதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹியூமன்ஸ் வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தலைக்கு கீழே வந்துட்டு கில் மாதிரி ஒன்று இருக்குமா, அந்த கில்ஸ் வந்துட்டு நம்ம அடல்ட்டாக மாறும்போது ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுமா, ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும் தான் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குமா, மிச்சம் இருக்க வெர்டிபிரேட்ஸ் மிச்சம் இருக்க மேமல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்காதான். ஓகேவா, அப்போ அதை வச்சு என்ன சொல்கிறேன்னா எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ் இப்படி நடந்திருக்கலாம், எல்லாருமே காமனாக தான் இருக்குது, எல்லாமே காமனாக இருக்குது, அது அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு வேரியேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் the embryos of all vertebrates including human develop a row of festival gill slit. festival gill slit பின்னாடி இந்த row of festival gill slit just behind the head. But the functions of the organ is only in fish. அதுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கு only in fish and not found in any other adult.
வெர்டிபிரேட்ஸ் ஓகேங்களா. அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஃபிஷஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும் எக்ஸ்பிரஷன். பட் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல, அதுக்கு அடல்ட் ஆனது மறைஞ்சு போயிருது, ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, இது அவர் சொன்னதை எம்பரியாலஜிக்கல் சப்போர்ட் ஆஃப் எவல்யூஷன். பட் இதை இப்படி இல்லை, தப்பா சொல்றான் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அவர் திஸ் ப்ரொபோஸ்ட் வாஸ் டிஸ்அப்ரூவ். இது வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணியாச்சு. யார் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஓகே, டிஸ்அப்ரூவ்டு அண்ட் கேர்ஃபுல்லி ஸ்டடி பெர்ஃபார்ம்டு பை த கார்ல் எர்னஸ்ட் வான் பேர். He noted that the embryos never pass through the adult stage of other animals. Okay, embryo stages just ஒரு ஃபார்மேஷன் தான்டா கண்ணா, ஃபார்மேஷன் இருக்க அடல்ட் ஸ்டேஜ்ல நமக்கு வர முடியாது அப்படின்றத வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இதுதான் இந்த எம்பரியானல் சப்போர்ட் ஆஃப் எவல்யூஷன்றது. ஓகேங்களா, இது வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கம்பேரிட்டிவ் anatomy and morphology shows the similarities and difference among the organism of today and that they have existed years ago. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம். என்ன ஸ்டடி பண்ணுறோம்? மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. மார்ஃபாலஜி என்னது? வெளிப்புற தோற்றத்தையும், அனாட்டமி இன்சைடு தோற்றத்தையும், அதாவது வெளியே இருக்க தோற்றத்தையும், அனாட்டமி இன்சைட் ஆஃப் த பாடி நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது நமக்கு நிறைய சிமிலாரிட்டிஸும் டிஸ்சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்ஸும் வருது. கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது இதுக்கும் சிமிலராக இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம், இதுவும் டிஸ்சிமிலராக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிலாம் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். Such similarities, first similarities can be interpreted to understand whether the common ancestor was shared or not. அப்போ similarities இருந்துச்சுன்னா ஒரே காமன் ஆன்செஸ்டர் தான் இருந்துச்சா இல்லையான்றது வந்துட்டு ஒரே காமன் ஆன்செஸ்டர், அந்த காமன் ஆன்செஸ்டர் தான் இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியும் அந்த சிமிலாரிட்டிஸ் வச்சுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இது நீட் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. வெயில்ஸ், பேல்ஸ், சீட்டா அண்ட் ஹியூமன்ஸ், எல்லா மேமல்ஸ்லையுமே whales, cheetah and humans share similarities of pattern of bone in a four limbs. Four limbs ஓட pattern of bone வந்து சேமா தான் இருக்குமா. இதை பாருங்களேன், பேட்டர்ன் வந்து சேமாக தான். என்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணப்படுது? மனுஷனுக்கு எதை பண்ணுறது? சீட்டா கோடுறது, அவங்களுக்கு ஸ்விம் பண்ணுறது, பேட்ஸுக்கு பறக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த பேசிஸில் வந்து பண்ண முடியும் அப்படின்றாங்க. Though these four limbs perform different functions in these animals, they have a similar anatomical structure. Different functions in these animals, they have similar anatomical structure. பார்த்தீங்களா, ஒரே மாதிரி போனாக தான் இருக்குது. என்ன இருக்குது? ரேடியஸ், அல்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது? All of them has humerus, ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் அண்ட் ஃபெலஞ்சஸ், டிஜிட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. பட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. நமக்கு கை வந்து எதுக்கு இருக்குது? இப்படி நடக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு. சீட்டா கை ஓடுறதுக்கு, கால் ஒரு காலுக்கு ஓடுற 4 limbs தான் வர்றாங்க. 4 limbs தான் சொல்கிறாங்க. அப்புறம் கில்ஸுக்கு வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு, பேட்ஸுக்கு வந்து பறக்கிறதுக்கு. ஓகேங்களா, பட் எல்லாத்துலையும் என்ன இருக்குது? இந்த போன்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னாங்க 4 limbsல. Hence, in these animals, the same structure developed along different direction due to the adaptation of different needs. அதை நம்ம என்ன சொல்றோம்? Divergent evolution. அந்த divergent evolution animals நம்ம என்ன சொல்றோம்? Homologous organism அப்படின்னு சொல்றோம். அதாவது டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்னதுன்னா ஹோமோலோகஸ் ஆர்கானிசம். டைவர்ஜென்ட் எமர்ஜென்ட்னா ஹோமோலோகஸ் ஆர்கானிசம். ஞாபகம் வச்சோம். ஹோமோலோகஸ். ஓகேங்களா, என்ன சார் சொல்ல வராங்கன்னா, இதோட ஆரிஜின் சேமா இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருக்குமா? ஆரிஜின் சேம், ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். அப்படிப்பட்டது நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோலோகஸ் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இப்போ டைவர்ஜென்ட் எவல்யூஷன் மாதிரி என்ன இருக்கும்? கன்வர்ஜென்ட் அப்படின்னு இருக்கும். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு இருக்கும். ஹோமோலஜி மாதிரி ஆனாலஜின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னதுன்னா ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கும், பட் எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் சேமா தான் பண்ணும். ஆரிஜின் டிஃபரெண்டா இருக்கும், பட் ஃபங்க்ஷன் சேமா இருக்கும். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அது நம்ம என்ன சொல்றோம்? அனாலஜி, கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஹோமோலஜி இண்டிகேட்ஸ் அ காமன் ancestor. அது இண்டிகேட்ஸ் அ காமன் ancestor. ஒரே இடத்துல இருந்தா என்னது ஆரிஜின் ஆயிருக்கு. ஹோமோலஜி இண்டிகேட்ஸ் அ காமன் ancestor. அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரெயின்ஸ். எல்லாத்துலயும் என்ன பிரச்சனை இருக்கு? ஹார்ட் அண்ட் பிரெயின் பிரச்சனை இருக்கு. ஹார்ட் என்ன பண்றது? சர்க்குலேட்டரி பிளட் பண்ணுது. பிரெயின் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. பாடி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் அந்த என்னது பாருங்க, ஒரே மாதிரி ஆரிஜின் தான், ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டாக இருக்கு. ஓகே, அதில் என்ன சொல்கிறோம்? ஹோமோலஜி அப்படின்னு சொல்கிறோம். டைவர்ஜென்ட். இப்போ கன்வர்ஜென்ட் பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. போகன் வில்லால இன் பிளான்ஸ் ஆல்சோ தான்ஸ் அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் போகன் வில்லா. தான்ஸ் ஆஃப் போகன் வில்லா. தான்ஸ்னா என்னது? முள்ளு செடி. டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்குபேட்டா. டென்ட்ரில்ஸ் என்னது? கிளைம் பண்ணி வளரும் இல்லையா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டென்ட்ரில்ஸ்னு சொல்லுவோம். மணி பிளான்ட் எப்படி கிளைம் பண்ணி வளர்றதுக்கு யூஸ் ஆகும், கிளைம்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் டென்ட்ரில்ஸ்னு சொல்றது. ரெப்ரசென்ட் த ஹோமோலஜி. இது பிளான்ஸ் ரெப்ரசென்ட் த ஹோமோலஜி. ஹோமோலஜி இஸ் பேஸ்ட் ஆன் த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வேர் அனாலஜி இஸ் த சிச்சுவேஷன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? அனாலஜின்றது. ஓகே, அப்படியே எக்ஸாக்டிக்கா ஆப்போசிட்டா இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? அனாலஜி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றாங்க? wings of a butterfly and birds. wings of the butterfly and birds look alike. ஒரே மாதிரி தான் இருக்கும். they are not anatomically similar structure. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? பட்டர்ஃப்ளையோட விங்ஸும் பேர்ட்ஸோட விங்ஸும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? பறக்க. ரெண்டுமே அந்த ஆர்கனைஸை பறக்க தான் யூஸ் பண்ணுது. பட் அது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கு? இல்ல, அதோட அனாட்டமி வந்து டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அப்போ ஆரிஜின் டிஃப்ரெண்டா இருக்கு, ஃபங்க்ஷன் சேமா இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்? அனாலஜின்னு சொல்றோம். கன்வர்ஜென்ட் அப்படின்றது. சரிப்பா. though they perform a similar function தான் பண்ணுது. hence analogical structure is result in a convergent evolution. அதை நம்ம என்ன சொல்றோம்? convergent evolution சொல்றோம். different structure evolving for the same functions and having the similarities. Other examples of analogies are eye of the octopus, mammals, and flippers of penguins and dolphins. ஃபிளிப்பர்ஸ்னா அந்த பென்குயின்ஸ்க்கு இப்படி ரெண்டு கை இருக்கு தெரியுமா? இப்படி ஆட்டிட்டு வரும். ஓகேவா? அது ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயினுக்கு இருக்கு, டால்ஃபினுக்கு. டால்ஃபின் என்ன இருக்கு? ஸ்விம் பண்ணுறதுக்கு. பென்குயின்ஸ் வந்து நடக்கிறதுக்கு யூஸ். அதுக்கு வேற இதாக. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதை சிமிலாரிட்டி சொல்றேன். ஃபங்க்ஷன்ஸ் சேமாக தான் இருக்கு. ஸ்விம் பண்ணுறது யூஸ் ஆகுது. பட் சிமிலாரிட்டிஸ் டிஃபர் ஆகும், பார்க்கறதுக்கு டிஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஆரிஜின். One can say that it is a similar habitat that has resulted in the selections of adaptive features. habitat பேஸ் பண்ணி கூட, habitatனா என்னது? நிலப்பரப்பு, பிளேசஸ், எந்த பிளேஸ்ல அது வாழுதோ அதை நம்ம என்ன சொல்றோம்? habitat அப்படின்னு சொல்றோம். எந்த பிளேஸ்ல வாழுதோ அதை நம்ம habitat சொல்றோம். as resulted in the selection of the similar adaptive features in different group of organism but towards the same function. similar but என்ன பண்ணுது? எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. ஓகேவா? ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே ஸ்டோர் தான் பண்ணுது. ரெண்டுமே என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணுது. ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி எங்க ஸ்டோர் பண்ணுது? ரூட்ல ஸ்டோர் பண்ணுது. நார்மல் பொட்டேட்டோ ஸ்டெம்ல ஸ்டோர் பண்ணுது. ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் பொட்டேட்டோ அதாவது நார்மல் பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இட்ஸ் another example of analogy அப்படின்னு. ஓகேங்களா? சூப்பர். இந்த சேம் லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் similarities of proteins and genes. எல்லாம் ஓகே தான். proteins and genes performing giving a functions among the diverse organism gives us the clue of the common ancestor. ஒரு புரோட்டீனும் ஒரு ஜீனும் எப்படி இதாகுது? இந்த ஜீன் இங்கிருந்து தான் வந்திருக்கும். இந்த ஜீன் இவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கே, அப்போ இதெல்லாம் ஒரே ஜீனுடா, உங்க அப்பனோட ஜீன் உனக்கு அப்படியே கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த ஜீன்ல இருந்து கூட காமன் ஆன்செஸ்டர் வந்து வரலாம். அதான் நம்ம என்ன சொல்றோம்? வம்சா வழின்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எங்க வம்சண்டா, ராஜராஜ சோழனோட வம்சண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஏன்னா அந்த பரம்பரை வந்து ஜீன்ஸ் கேரி ஆயிட்டு வருது. ஸோ அதை வச்சு கூட சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ சொல்லுவாங்களே இல்லையா இந்த வம்சா வழின்றது. These biochemical similarities are point-to-point shared with the ancestor and structurally similar among the diverse organism. மாறி இருக்கலாம். Point-to-point connections of proteins and alleles. Man has bred selected plant. Man என்ன பண்றாரு? Plant breeding பண்றாங்க. ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணி பிளான்ட் ப்ரீடிங் பண்றாங்க. ஓகேவா? எனக்கு இந்த பிளான்ட் தான் வேணும், இந்த பிளான்ட் இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பிளான்ட் ப்ரீடிங் பண்றாங்களா? அதான் சொல்றேன். பிளான்ட் ப்ரீடிங், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பிளான்ட் ப்ரீடிங் பண்றாங்க, அடுத்து அனிமல்ஸை ப்ரீட் பண்றாங்க. ஓகேவா? பிளான்ட் எதுக்கு ப்ரீட் பண்றாங்க? அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சருக்கு. ஓகேவா? விவசாயத்துக்கும் பூ நல்ல ஹார்டிகல்ச்சர் சேல்ஸ் எல்லாம் பண்றோம். ஹார்டிகல்ச்சர் பேஸ் பண்றதுக்கும் நம்ம என்ன சொல்றோம்? பிளான்ஸை யூஸ் பண்றோம். அனிமல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸ்போர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி.
பார்த்துருப்பீங்களா? ஆடுகளம் படம் பார்த்தீங்களா? ஆடுகளம் படத்தில் என்ன பண்ணுவாங்க? கோழி சண்டையை விடுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க? குதிரைப்பந்தயம். ஸோ அனிமல்ஸையும் ப்ரீட் பண்ணுறாங்க, பிளான்ஸையும் ப்ரீட் பண்ணுறாங்க. பிளான்ஸை ப்ரீட் பண்ணி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. அனிமல்ஸை ப்ரீட் பண்ணி இந்த மாதிரி சேவல் சண்டை, கோழி சண்டை, நாய் சண்டை, மாட்டு பிடிப்பு, ஜல்லிக்கட்டு, குதிரை ஓட்டுறது, போலோ, இந்த மாதிரி கேம்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நாயில் என்ன பண்ணுறோம்? வீட்டு ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், செக்யூரிட்டியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. Man has domesticated many wild animals and crops. Man என்ன பண்ணிட்டாங்க? domesticated பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, தண்ணி குடிங்க அடிக்கடி. ஓகேவா? Man என்ன பண்ணிட்டாங்க? domesticated பண்ணிட்டாங்க. எதை? wild animals and crops. வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கிராப்ஸ்னா நாய் வந்துட்டு டொமஸ்டிகேட்டட் அனிமல் கிடையாது. நாய் ஒரு வைல்டு அனிமல்ஸ். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு பழக்கப்படுத்திட்டோம். நம்ம கூட ஃப்ரெண்டாக ஜாலியாக திரு வச்சுட்டு நம்ம பழக்கப்படுத்திட்டோம். அதான் ஒன்று, எப்பயாவது டென்ஷன் ஆகுதுன்னா ஏதாவது கடிச்சு விட்டுருது. இந்த நாய் தனியாக 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு ரோட்டுக்கு தனியாக போனால் குரூப்பாக சேர்ந்து கடிச்சு விட்டுருது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட யூஸுக்காக, நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக ஒரு நாயை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம். அதேமாரி தான் கிராப்ஸ். கண்டமேனிக்கு அங்கங்க வளர தெரியுமா? அதை நம்ம என்ன சொல்றோம்? வைல்டு பாப்புலேஷன் சொல்றோம். நம்ம இந்த இடத்துல தான் வளரணும், இந்த வயல்ல தான் வளரணும் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதை நம்ம அக்ரிகல்ச்சர்னு சொல்றோம். அப்ப அக்ரிகல்ச்சர் என்னது? டொமஸ்டிகேட்டட் ஆஃப் த வைல்டு கிராப்ஸ், வைல்டு பாப்புலேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஓகேவாக்கா? கண்டமேனி காட்டுல எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, அந்த செடி இந்த செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குன்னா நம்ம என்ன சொல்றோம்? வைல்டு பாப்புலேஷன் ஆஃப் கிராப்னு சொல்றோம். இந்த வயல்ல மட்டும் தான் வளரணும், இங்க தான் விதை போடுவோம், இங்க இருந்து நம்ம வளர்த்துறோம் தெரியுமா? அதை நம்ம டொமஸ்டிகேட்டட் பண்றோம். அப்ப டொமஸ்டிகேட்டட் ஆஃப் வைல்டு பாப்புலேஷன் நம்ம என்ன சொல்றோம்? அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். This intensive breeding program has created a breed that different from other breed. இது இன்டென்சிங்கா பண்ணும்போது ஒரு புது பிரீடு கிடைக்குது. அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம். பிளான்ல என்ன கிடைக்குது? ஹைபிரிட் வெரைட்டி கிடைக்குது. டாக்ஸ்லயும் ஒரு புது வெரைட்டி கிடைக்குது. ஓகேவா? ஜெர்மன் ஷெப்பர்டு, வேற என்னது, லேபு, ரெண்டு இது பண்ணிட்டு ராஜபாளையம் நாய், இது மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிரீடு கிடைக்குது. பார்த்தீங்களா? இது மாதிரி பிரீட் பண்ண புதுசான அது புது ஆர்கானிசம், புது டைப் ஆஃப் பிரீட் ஆர்கானிசம் தான், புது வெரைட்டின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போ மேங்கோன்ற ஒரு வெரைட்டி இருக்குன்னா, மேங்கோன்ற ஒரு வெரைட்டி மட்டுமா இருக்கு? நார்மலாக சொல்றேன். அல்ஃபோன்ஸா, மல்கோவா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி பிரீடு இருக்குல்ல. அதே மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், ஹை ஈல்டிங் பிளான்ட், அந்த மாதிரி வெரைட்டிஸ் பிரீட்லாம் பண்ணும்போது நமக்கு கிடைக்குதுன்றாங்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில். இவங்க எக்ஸாம்பிள் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஆர் த சேம் குரூப். பட்லாம் அப்படி பிரீடாக இருந்தாலும் மேங்கோ எத்தனை வகையான மேங்கோவாக இருந்தாலும் அது மாங்காய் தான் பேர். ஓகே, என்ன மாங்காய், இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம எல்லாமே மனுஷன் இனம் தான், எனக்கு ஒரு பேருக்கு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அதே மாதிரி தான் எல்லாமே மேங்கோ அப்படியே சேம் குரூப்பு கிட்ட தான் வரும். இட் இஸ் ஆர்கியூட் தட் இஃப் வித்தின் 100 of years a man could have created a new breeds, could not nature have thus over millions of years. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மேனே 100 டைப் ஆஃப் பிரீடை உருவாக்கிட்டானா இது வந்துட்டு நேச்சுரலாக 1000 மில்லியன் வருஷம் எடுத்தால் கூட உருவாக்க முடியுமான்னு தெரியல அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ நேச்சுரலாக ஒன்று உருவாகுதுன்னு வச்சோம், நேச்சுரலாக ஹைபிரிட் வருதுன்னா அது அப்போ எத்தனை வருஷம் எடுக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இது எத்தனை மில்லியன்ஸ் எடுக்கும் தெரியாது நேச்சுரல் உருவாக்குறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எத்தனை மில்லியன் எடுத்துருக்கும் நேச்சுரலாக அந்த ஹைபிரிட்லாம் வர்றதுக்கு? another interesting observation. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். எப்படி வருது, எப்படி இப்போ எல்லாமே நம்ம கையில் இருக்குங்கண்ணா. இப்போ வந்துட்டு இந்த டெக்னாலஜி, இப்போ நான் எங்கேயோ உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் எங்கேயோ உட்காந்து எடுத்துட்டு இருந்தீங்க. இதே ஒரு இந்த டெக்னாலஜியை வந்துட்டு ஒரு 50-60 வருஷம் பின்னாடி போய் படிச்சு பாருங்களேன். எங்கே போனோம்? ஸ்கூலுக்கு போனோன்றாங்க, டியூஷனுக்கு போனோங்க, அப்போ தான் படிக்க முடியும்வாங்க. என்னடா ஃபோட்டோவில் இது இந்த ஒரு செல்லில் பார்த்தா எப்படா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பேன் 50-60 வருஷம் முன்னாடி. ஸோ அப்போலேருந்து ஒரு டெக்னாலஜி மாடிஃபை உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, உங்கள் அப்பா தாத்தா கிட்ட தான் போய் காமிச்சுப்பாங்களேன், இப்போ இப்படி தான் இருக்காப்பா, நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அப்படி இல்லைப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடிஃபை அவர் கதை சொல்கிறாரு, எப்படிலாம் மாடிஃபை வந்திருக்கும் அவர் கதை சொல்லுவார். செல்ஃப் அதே மாதிரி தான் நம்ம லைஃப் எப்படிலாம் மாடிஃபை ஆயிருக்கும் அப்படின்றத கதை சொல்லி சொல்லியிருக்காங்க வித் எக்ஸ்பெரிமெண்டோட. ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஜாலியாக படிக்கலாம். இந்த அளவுக்கு ஜாலியான ஒரு டாபிக் இது. எவல்யூஷன் மாதிரி ஜாலியான டாபிக் இல்லவே இருக்காது. பட் அட் த சேம் டைம் இந்த கான்செப்ட் ஃபேக்ட்லாம் வரும்போது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா அசன் ரீசன்ல கூட இதில் கை வைக்கலாம். சப்போர்ட்டிங் த எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்துலேருந்து வராங்க. இப்போ என்ன வராங்க? இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் மாத்னா என்னதுன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாத்தை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? 1850s, அதாவது 1850s வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் இல்லை. இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை, ரொம்ப அழகாக இருந்தோம். ஓகேங்களா? பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருந்துட்டோம். ஸோ இங்கிலாண்டில் வந்துட்டு 1850s வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் இல்லை. அப்போ ஒரு 2 டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மாத் இருந்தால், ஒன்று மெலனின் மாத்துன்னு சொல்லுவோம். மெலனின் மாத்துன்னு என்னது? இந்த மாநிறமாக இருக்கக்கூடியது, மாநிறமாக இருக்கக்கூடிய மாத்தும். அடுத்தது என்னது?
ஒயிட் மாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் மாத் 2 டைப்ஸ் ஆஃப் மாத் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ அதாவது 1850 இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரதுக்கு முன்னாடி எதோட பாப்புலேஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மெலனின் மாத்தோட பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சா, இந்த ஒயிட் மாத்தோட பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சா. ஏன் சார் அப்படின்னா அப்போ இருக்கிற மரங்கள்ல தான் இந்த மாத் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், மாத் வந்து ஒட்டிட்டு இருக்கும். அப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் இல்ல, வந்து பொல்யூஷன்லாம் இல்ல, லைக்கன்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. லைக்கன்ஸ் என்ன பண்ணுது, பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஆட் பண்ணும். பொல்யூஷன் இருக்கிற இடத்துல லைக்கன்ஸ் வளராது. லைக்கன்ஸ் என்னது, காம்பினேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ லைக்கன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த மரத்துக்கு மேல வளர்ந்துட்டு இருக்கும்போது மரம் ரொம்ப லைட்டா வெள்ளை கலர்ல இருக்கு தெரிஞ்சதுனால இது இப்போ உங்களுக்கு தெரியுது சார், எனக்கு இதை விட இதுதான் சார் கிளியரா தெரியுதுன்னு சொல்லுவீங்க. பட் அப்போ இவங்க டயக்ராம் சொல்லியிருப்பாங்க. பட் அப்போ வந்து பறவையோட கண்ணுக்கு வந்துட்டு மெலனின் மாத்து தான் எப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரதுக்கு முன்னாடி மெலனின் மாத் தான் ரொம்ப கிளியரா தெரியுமா. அப்போ மெலனின் மாத்தை பிடிச்சி தின்னுமா, இந்த ஒயிட் மாத்தை விட்டுருமா. அப்போ இந்த மெலனின் மாத்தை பிடிச்சி தின்றதுனால இந்த மெலனின் மாத்தோட பாப்புலேஷன் அழிஞ்சு போகல, பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சு when compared to the ஒயிட் மாத். ஓகேங்களா? இப்போ ஒரு 100 வருஷம் ஆயாச்சு, 1950 வந்தாச்சு. 1950 இங்கிலாந்துல வந்துட்டு பாப்புலேஷன்லாம் பாப்புலேஷன் பாருங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் வந்துச்சு, ரொம்ப பொல்யூஷன் ஆயிடுச்சு. ரொம்ப பொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறமா லைக்கன்ஸ்லாம் ஒண்ணுமே, லைக்கன்ஸ்லாம் செத்து போச்சு. ஏன்னா லைக்கன்ஸ் பொல்யூட்டான இடத்துல வந்து லைக்கன்ஸ் வளராது. அந்த மாதிரி ஏரியால பாத்தீங்கன்னா இந்த மரம் பாத்தீங்கன்னா மரம் வந்து பட்டு போச்சு, மரம் வந்து கருப்பாயிருச்சு, பிரீட் வந்து கருப்பாயிருச்சு. இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்படி நம்ம பார்க்கும்போது ஒயிட் மாத் வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சுதான். அப்போ ஒயிட் மாத் தான் என்ன பண்ணுச்சு, பறவை வந்து சாப்பிட்டுச்சு. அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமா மெலனின் மாத்தோட பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு, ஒயிட் மாத்தோட பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு. ஆனா எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சு போல. இண்டஸ்ட்ரியலைசேஷன் முன்னாடி வரைக்கும் மெலனின் மாத்தோட பாப்புலேஷன் வந்து கம்மியா இருந்துச்சு, ஒயிட் மாத்தோட பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா பறவை வந்துட்டு மெலனின் மாத்தை பார்த்து தூரத்துல இருந்து மெலனின் மாத்தமா கட்டாத்தையும் டக்குன்னு எடுத்து சாப்பிடும். ஓகே, அப்போ வந்து பிடிங்கி இதை பிடுங்காது. பட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்புறமா பொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் மரத்துல இந்த மாதிரி கருப்பு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, ஒயிட் மாத்தை பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சு, மெலனின் மாத்தை சாப்பிடல. அப்போ மெலனின் மாத்தோட பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சு, ஒயிட் மாத்தோட பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு அப்படின்னாங்க. ஆனா ரெண்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகல அப்படின்றாங்க. இது இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு எவிடன்ஸ். இப்ப பார்ப்போம். Before industrialization set in, it was observed that there was more white-winged moth on tree than the dark-winged melanized moth. Before industrialization. However, the collection carried out by the same area, but after industrialization. இப்போ அதே ஏரியால industrialization அப்புறமா போய் கலெக்ட் பண்ணும்போது 1920 there were more dark white moth. என்ன இருந்துச்சா, more dark white moth in same area. இந்த proportion is reversed. இந்த proportion reverse ஆயிருக்கு. ஏன் ரிவர்ஸ் ஆயிருக்கு? அப்போ வந்துட்டு கண்ணுக்கு எது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, மெலனின் மாத்து மட்டும் தான் தெரிஞ்சிச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி. யார் கண்ணுக்கு? பேர்ட்ஸோட கண்ணுக்கு. பட் இப்போ எல்லாருமே தெரியுறாங்கன்னா ஒயிட் மாத்து மட்டும் தான் தெரியுது, மெலனின் மாத்து இல்லை. மெலனின் மாத்து வந்து அந்த கருப்பா மரத்தோட மரமா ஒட்டிக்கிறதுனால தெரியுது இல்ல. ஒயிட் மாத்தை பிடிங்கி தெரிஞ்சதுனால ரிவர்ஸ் கண்டிஷன் அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. The explanation put forth the observation that where predators will spot moth against a contrasting background. அப்போ இதை வச்சு என்ன சொல்றாங்க, கான்ட்ராஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ப்ரிடெக்டர்னு என்ன சொன்னா பேர்ட்ஸ் சொல்றாங்க. இதை நம்ம அடிச்சு பிடிச்சி சாப்பிட நம்ம ப்ரிடெக்டர்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு பாத்துருது, அந்த இதை அடிக்க பாத்துருது, கான்ட்ராஸ்டிங் பேக்ரவுண்ட்ல பார்த்து அது வந்து அடிச்சுட்டு போயிருது அப்படின்னாங்க. டியூரிங் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியட், முன்னாடி இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி the tree trunk became dark due to the industrial smoke and soot ஆல வந்துட்டு டார்க் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. Under this condition, a white-winged moth did not survive due to the predators. The dark-winged melanin moth survived. survive ஆயாச்சு அப்படின்னா. Before industrialization is set in, thick growth of almost white color lichens covered the tree. என்ன கவர் ஆயிருக்கு, நல்லா முக்கியம், white color lichen covered the tree. white color lichen கவர் ஆயிருக்கிறதுனால ஒயிட் மாத் தெரியல. எப்போ? பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு. அப்போ மெலனின் மாத்தை மட்டும் தான் பிடிச்சி தின்னுட்டு இருந்துச்சு. The background of white-winged moth survived, but the dark-winged moth were picked by the predators அப்படின்றாங்க. ஓகேவா? Do you know the lichens can be used as an industrial pollution indicator? கண்டிப்பா. லைக்கினோட மேஜாரிட்டி ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா இட்ஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வந்து என்னது, லைக்கின் வளராது. அப்போ லைக்கின் எங்கெல்லாம் வளரலையோ அங்கெல்லாம் பொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். லைக்கின் வளரலையோ அங்கே பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். வளர்ந்துச்சுன்னா பொல்யூஷன் இல்லை அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அது மலையில தான் வளரும், மலையில வச்சு சொல்றது. ஓகேங்களா? They are not grown in areas are polluted. Hence, moths that were able to camouflage themselves. Camouflageனா அது அடாப்ட் ஆகிறதுக்கு, சரௌண்டிங்ஸோட அடாப்ட் ஆகிறதுக்கு, அது நம்ம சொன்னால் ஹைட் இன் த பேக்ரவுண்ட், சர்வைவ்டு, அதெல்லாம் சர்வைவ் ஆயிடுச்சு. பட் அதை பண்ண முடியாதது, வெளிப்படையாக சரௌண்டிங்கோட பண்ண முடியாதது செத்து போயிருச்சு அப்படின்றாங்க. This understanding is supported by the facts in the area where industrialization did not occur in rural areas.
இப்போ ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அவ்வளோ நடந்திருக்காது. அர்பன் சிட்டிஸில் ரூரல் ஏரியாவை பொறுக்கும்போது நமக்கு அவ்வளோ நடந்திருக்காது. இந்த கவுண்ட் ஆஃப் மெலனின் அங்கே வந்து என்ன இருக்கும், மெலனின் மாத்தோட இதுவும் கம்மியாக இருக்கும். ஏன் ரூரல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லை, லைக்கன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். லைக்கன்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஒயிட் மாத்து போய் ஜகஜகன்னு உட்காந்துருக்கும். அப்போ யாருக்கும் தெரியாது. அப்போ பறந்து வர காக்காக்கு யாருக்கு கண்ணு தெரியவா, மெலனின் மாத்து மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுமா, பிடிங்கி பிடிங்கி தின்னுக்கும். This showed the mixed population, those that cannot be adapt, survive and increase the population size. ஓகேங்களா, இதெல்லாம் என்ன கொடுக்குது, increase the population size, mixed population வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, remember that no variety is completely wiped out. அதான் சொல்றாங்க, கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆகல, பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு. அப்போ மேல் பாப்புலேஷன் ஃபீமேல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, ஃபீமேல் பாப்புலேஷன் மேல் பாப்புலேஷன் அதிகமாக அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் அந்த மாதிரி ஒயிட் மாத்து மெலனின் மாத்தோட பாப்புலேஷன் தான் கம்மியாக இதாச்சு தவிர இண்டஸ்ட்ரியலைசேஷன் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் டைம் அப்போ அப்படின்றாங்க, கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகலை அப்படின்றாங்க. சிமிலர்லி அதே மாதிரி தான் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஹெர்பிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்னா என்னது, ஹெர்பிசைட்ஸ்னா என்னது, ஹெர்ப்ஸ் தேவையில்லாத இந்த இதை அழிக்கிறது. ஓகே, தேவையில்லாத இப்போ நம்ம செடிகள்லாம் சொல்லுவோம், அந்த செடிகளை அழிக்கிறதுக்கு ஹெர்பிசைட்னு சொல்லுவோம், பூச்சிகளை கொள்றது பெஸ்டிசைட்னு சொல்கிறோம். இதை நம்ம போடுறது யூஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங். இப்போ இந்த செடியை வந்து அழிச்சாச்சு, ஹெர்பிசைட்ஸ் போட்டு அழிச்சாச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய செடி வந்து இதை விட ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா, இதை விட ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஒரு பூச்சியை வந்து நம்ம என்ன பண்ணோம், பெஸ்டிசைட் அடிச்சு கொண்டுட்டோம். இப்போ அந்த பூச்சி அந்த பெஸ்டிசைட்க்கு ரெசிஸ்டண்டாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னும் அதோட அதிகமான பொல்யூஷன் கொடுக்கணும். ஓகேவா, இதே மாதிரி தான் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும், இதே மாதிரி தான் வைரஸஸ்க்கும். நமக்கு கொரோனான்ற வைரஸ் வந்துச்சு, நிறைய வேரியன்ட் வந்துச்சு. எதுக்கு அதிகமான வேரியன்ட் வந்துச்சு, கொரோனா வைரஸ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு மருந்து தயாரிச்சோம். அந்த மருந்து தயாரிச்சோடனே அந்த கொரோனா வைரஸ் சப்ரஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த மருந்தை ஓவர்டேக் பண்ணோம். நீயா நானான்னு வரணும், நீ அவ்வளோ பெரிய மருந்து தயாரிக்க, அந்த மருந்தை விட மோசமான ஒருத்தன் நான் தயாரிக்கிறேன். கொரோனா வைரஸ் இன்னொரு வேரியண்ட்டை கொண்டு வந்துச்சு. நம்ம மருந்து என்ன பண்ணிச்சு, அதை விட அந்த வேரியண்ட்டை சப்ரஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேரியன்ட் இருந்துச்சு, இதை சப்ரஸ் பண்ணிச்சு. அப்போ கொரோனாக்கு இன்னும் கோவச்சு, அடப்பா மறுபடியும் பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு வேரியன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அழிக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு கெமிக்கலை யூஸ் பண்ணி புது விஷயத்தை, அதே ஒரே விஷயத்தை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போறோம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அது இன்ஃபாக்ட் ஆஃப் பேர்ட்ஸ்லயும் சரி, பெஸ்ட்லயும் சரி, பிளான்ட்ஸ்லயும் சரி, ஹெர்பிசைட்ஸை யூஸ் பண்ணி இப்போ எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலுமே அந்த அழியாத ஒரு செடியை வந்து உருவாக்கிட்டாங்க, ஹெர்பை உருவாக்கிட்டாங்க. அதை நம்ம பிடிங்கி தான் போனோம். அது முன்னாடியே பிடிங்கி போட்டு அதில் பிரச்சனையே வந்திருக்காது சொல்றாங்க. Has only resulted in the selection resistant varieties in a much lesser time scale. This டக்குன்னு எடுத்து போறதுக்கு. ஓகேங்களா, this is also true for microbes against we will employ antibiotics. அதான் சொல்லலாம் பார்த்தீங்களா, கொரோனா எக்ஸாம்பிள் antibiotic and drug against the eukaryotic organism as well அப்படின்றாங்க. Hence, resistant organism cells are appearing in a time of scale of months or years or not centuries. They are the example for the evolution by the anthropogenic action. anthropogenic action என்னது, anthropogenic என்னது, ஹியூமன் ஆக்டிவிட்டியால. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, புது வெரைட்டி இப்படி எவால்வ் ஆயாச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, இப்போ கொரோனா வைரஸ்ல ஒரு கொரோனா வைரஸ் 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வந்துட்டு கொரோனா வைரஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் 10 பேர் மேலே அடிக்கிறாங்க. 10 பேர்ல 8 பேர் செத்துட்டாங்க. 2 பேர் வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. எம்மா முடியலடா, அடி வாங்கிட்டு போறாங்க. இப்போ போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரெடி ஆகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ரெடியா. அங்க போனா அவன் அடிப்பான். அவன் கையில என்ன வச்சிருக்கான், கட்டை வச்சிருக்கான். அப்ப நம்ம என்ன போனோம், அவன் ஒரு கட்டை வச்சிருக்கோம், நம்ம 2 கட்டை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆளை கேட்டுக்கிட்டு 2 கட்டையோட போவான். 2 கட்டையோட போனா அவன் எப்படி வருவான், ஓகே அவன் 2 கட்டையோட வருவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு கத்தியோட வருவான். கத்தியோட வந்து போட்டு கொடுத்துருவான். அப்போ அதுலயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க, 2 பேர் சர்வை ஆகும். 2 பேர் சர்வை ஆகிட்டு அவன் கத்தியோட வரும், நம்ம கன்னோட போடலாம். ஸோ இப்படி பண்ணி என்ன பண்றாங்க, புது எவால்வேட் ஆகுது. அதாவது சர்வைவ் ஆஃப் த ஃபிட்னஸ்ட். ஓகேங்களா, பாருங்க இதுல வந்துட்டு ஒரு 10 கொரோனா வைரஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், 10 கொரோனா வைரஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதுல நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது என்ன ஆகுது, 10ல் 8 டெட் ஆயிருது, 2 உயிரோடு இருக்கு. அந்த 2 என்னவா மாறும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்டா இருந்து அடாப்ட் ஆகும். என்ன அடாப்ட் ஆகும், இந்த ஆன்டிபயோட்டிக் ஏக்கு அகைன்ஸ்ட், ஆன்டிபயோட்டிக் ஏன்னு வச்சோங்களேன், ஆன்டிபயோட்டிக் ஏக்கு அகைன்ஸ்டா இந்த 2 வந்து அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆகி புது ஆளுங்களை கூட்டிட்டு வரும்போது மறுபடியும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ இன்னும் வேரியன்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக் பிஏ ரெடி பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக் பிஏ ரெடி பண்ணிட்டு அடிக்க பார்ப்போம். ஓகே, ஆன்டிபயோட்டிக் பிஏ ரெடி பண்ணுவோம், அதுல இருந்தும் சில சர்வைவ் ஆகி. ஸோ இப்படி ஒரு எவல்யூஷன் நடக்குது. அது ஒன்னொரு விஷயத்துல இருந்தும் ஒன்று சர்வைவ் ஆகி ஒரு எவல்யூஷன் நடக்குது. ஸோ இப்படி வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸை நடத்தது யாரு, ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் அப்படின்னா நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டியால நடக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் ஆனது ஹியூமன் ஆக்டிவிட்டியால நடக்குது. மனுஷன் பண்ண தப்புனால தான், மனுஷன் சரி பண்ண நடந்ததுனால தான் புது ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி உருவாயிட்டு வருது அப்படின்றாங்க.
This also tells us about that evolution is not directed process, sense is a determinism. Directed process, determinism. It is a stochastic process based on the chance event in the nature and chance of mutation in organism. ஒரு இதுல mutation நடக்குது. Mutation sudden changes. Suddenly mutate ஆவறத நம்ம என்ன சொல்றோம்? Evolution அப்படின்றோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் என்னன்னு பார்ப்போம். அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இடத்துக்கு அடாப்டிவ்னா இடத்துக்கு எதுவுமே அடாப்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சிஸ்டர்ல இருந்து பல ஆன்சிஸ்டர் வர்றது, ஐ மீன் பல வெரைட்டிஸ் ஆஃப் இது வர்றது. ஓகேங்களா? ஒரு இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வருது, அடாப்ட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வருது. ஓகேங்களா? டியூரிங் இஸ் ஜேர்னி ஆஃப் டார்வின் வென்ட் டு கெலப்கோஸ் ஐலண்ட். ஒரு ஐலண்டாக போய் சுற்றிட்டு இருக்காரு ஜாலியாக. ஓகேவா? எல்லாருக்குமே டார்வின் மாதிரி வாழணும் தான் ஆசை. ஓகேங்களா? ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஒரு என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது. ஓகேவா? டப்பு வேணுமில்ல. There he observed that an amazing diversity of creatures. அங்கே போய் பார்த்தோன்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேன். என்னதுன்னா ஒரு கிரியேச்சரை பார்த்தார், ஒரு பிளான்ட்டை விட ஒரு இதை பார்த்தார், பேர்ட்ஸை பார்த்தார். பேர்ட்ஸுக்கு ஒரு பேர்ட்ஸுக்குமே அந்த பீக் இருக்குது தெரியுமா, மூக்கு. ஒரு பீக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது சீட் ஈட்டிங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஃப்ரூட் ஈட்டிங்க்கு ஒரு மாதிரியா இருக்குது. இந்த பூச்சிங்கெல்லாம் பிடிக்கல அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மீனெல்லாம் பிடிச்சி தூணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு வெரைட்டி ஆஃப் பீக்ஸ் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்படின்றாங்க. Of particular interest of small black bird. அந்த ஸ்மால் பிளாக் பேர்டுக்கு அவர் பேரே வச்சுட்டாங்க. என்ன பிளாக் பேர்ட்னா டார்வின் ஃபின்ச்சஸ் அமேஸ்ட். அதாவது ஃபின்ச்சஸ் சொல்லுவோம், டார்வின் ஃபின்ச்சஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ். டார்வின் அதை பற்றி பேசினா டார்வின் ஃபின்ச்சஸ்னு பேர் வச்சாச்சு. ஓகேங்களா? All the varieties he conjectured evolved in the island itself from originated from the seed eating features. இது எல்லாமே எதுல இருந்து ஒரிஜினேட் ஆயிருச்சு? அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீக்ஸ் இருக்கு இல்லையா கண்ணா, அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீக்ஸ் வந்து ஒரே ஒரு காமன் ஆன்சிஸ்டரான சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ்ல தான் வந்துச்சு. அதாவது சீட் ஈட்டிங் பீக்ஸ் உள்ள ஒரு ஆன்சிஸ்டர், ஒரு பறவைக்கு சிடிசி. இவன் தான் என்ன எல்லாருக்குமே ஆன்சிஸ்டர்ஸாக இருந்திருக்கான். யாருக்கு ஆன்சிஸ்டராக இருந்திருக்கான்? ஃப்ரூட் ஈட்டிங்க்கு. ஃப்ரூட் ஈட்டிங்னா ஃப்ரூட் ஈட்டிங்கு ஏற்ற மாதிரி பீச் இருக்கும். ஃப்ரூட் ஈட்டிங்க்கு, அப்புறம் பெஸ்ட் ஈட்டிங்க்கு, இந்த புழுலாம் பிடிச்சோம்ல, அப்புறம் இந்த ஃபிஷ் ஈட்டிங்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமன் ஆன்சிஸ்டராக யார் இருந்திருக்கா? சீட் ஈட்டிங் தான் இருந்திருக்கா. அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்கிறோம். ஒரே அடாப்ட் பண்ணுற ரேடியேஷன் இந்த பிரிஞ்சு இருக்கிறது. Enabling themselves to become insectivorous and vegetative finches. These purpose of evolution, different species is a given geographical area starting from point of literally of radiations. அதை நம்ம habitat பேஸ் பண்ணி சொல்றதுல நம்ம என்ன சொல்றோம்? Adaptive radiation அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Darwin finches one of the best example of the phenomena. Another example is Australian மௌசிபிலஸ்னா இந்த கங்காரு மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட்டுக்கோட ஆஸ்திரேலியாவோட இது என்னது, சின்ன என்னது கங்காரு தானே. கங்காரு ஆஸ்திரேலியா அதிகமாக இருக்கும். ஓகே, கங்காரு மாதிரி இருக்கிறது. நம்பர் ஆஃப் மௌசிபிலியஸ் ஈச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் எவால்வ் ஃப்ரம் த ஆன்சிஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ இதுவும் ஒரே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் ஸ்ட்ரோக்ல வெரைட்டியாக பிரிஞ்சு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஓகேவா? எத்தனை ஆஸ்திரேலியா ஐலாண்ட். ஏன்னா ஆஸ்திரேலியா ஐலாண்ட்ன்றது ஒரு கான்டினென்ட். ஓகேவா? உலகத்திலேயே ஒரு நாடு கான்டினென்ட் அது மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள நிறைய ஊர் இருக்கலாம், பட் ஆஸ்திரேலியான்றது ஒரு கான்டினென்ட். எப்படி ஏசியா யூரோப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏசியாக்குள்ள வரும், இந்தியா வந்து ஏசியாக்குள்ள வரும். ஆனால் ஆஸ்திரேலியா அதுக்குள்ளேயும் வராது. ஏன்னா ஆஸ்திரேலியா தனி ஒரு கான்டினென்ட், ஒரு தனி ஐலாண்ட். ஓகேவா? When more than one adaptive radiation appear to the occurred at one isolated geographical area, இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஒன் தென் மோர் கிடைக்கும் போது கேன் பி கால் திஸ் ஆஸ் அ கன்வர்ஜ் எவல்யூஷன் அப்படின்றாங்க. சார் என்ன சார் புரியலையே சார், கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா? கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இங்க பாருங்க. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஆரிஜின் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி அச்சீவ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இது ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் 1. அடாப்டிவ் ரேடியேஷன் என்னது? ஒரே ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து நிறைய வந்திருக்கும், ஒரே சீட் பீக்ல இருந்து நிறைய இது வந்திருக்குன்னு சொன்னா பார்த்தீங்களா? அதே மாதிரி இதுல இருந்து ஏ பி சி டி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு அடாப்டிவ் ரேடியேஷன் இருக்கு.
இதே மாதிரி இன்னொரு அடாப்டிவ் ரேடியேஷன் இருக்கு. இதிலிருந்து வரக்கூடியதும் ஏவா தான் இருக்கு, இதிலிருந்து வரக்கூடியதும் பியா தான் இருக்கு, சியா இருக்கு, டியா இருக்கு. அப்போ இதில் பார்க்கும்போது இந்த ஏவும் சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த ஏவும் சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த சியும் சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த டியும் சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேவா? அப்போ சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுது, டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ல இருந்து வந்திருக்கு. அப்போ மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் a கன்வர்ஜென்ட் ரேடியேஷன். அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? மோர் தென் ஒன், ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்ல, மோர் தென் ஒன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கிடையாது. மோர் தென் ஒன், மோர் தென் ஒன் adaptive radiation is equal to another convergent evolution. Convergent evolution என்னது? origin different இருக்கும் but function same இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? அப்போ இதுல நல்லா பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா மோர் தென் ஒன் தான் நல்லா பார்த்துக்கணும். மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன கொடுக்குது? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கொடுக்குது. மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன கொடுக்குது? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கொடுக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் இல்ல, மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன். அதாவது ஒரு ஆன்சிஸ்ட்ல இருந்து 4 வெரைட்டி ஸ்பீஷிஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு ஆன்சிஸ்ட்ல இருந்து 4 வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வருது. அந்த 4 வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் டிஃபரெண்ட் ஆன்சிஸ்ட்ல வந்துச்சுல, அந்த 4 ஸ்பீஷிஸ்க்குமே சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இது ரெண்டுமே டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன் சேரும்போது அது நமக்கு கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா வருது அப்படின்றாங்க. Placental mammals in Australia also exhibit the adaptive radiation is evolving into a variety of such placental mammals. Each appears at the similar to be corresponding the marsupial. ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க இதில் என்சிஆர்டி புக்கில் வந்துட்டு இந்த டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம் ரொம்ப பார்த்து வச்சுங்க. எது பிளாசென்டல் மேமல்ஸ், எது ஆஸ்திரேலியன் மேமல்ஸ். ஓகேவா? பிளாசென்டல் மேமல் அப்படின்றது ஒரு ஆன்சிஸ்டர், ஆஸ்திரேலியன் மேமல்ஸ் அப்படின்றது இன்னொரு ஆன்சிஸ்டர். அப்போ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ்லேருந்து வர்றது சிமிலர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? பட் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும், பட் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம், கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. எது பேரண்டல்ல வருது, எது ஆஸ்திரேலியா வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச்ல கேட்கலாம். இப்படி தான் என்ன கேட்பாங்க, மேட்ச்ல கேட்பாங்க. ஓகேவா? மவுஸ்னா என்ன மவுஸ் வந்து பேரண்டெல்லாம் கேட்பாங்க. இல்லை மவுஸோட ஆஸ்திரேலியன் இது என்னது, இந்த சைட்லாம் பேரண்டல் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் ஆஸ்திரேலியா கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச பேர் இப்போ உல்ஃபுக்கு உல்ஃபு தான் வரும்னு உங்களுக்கு தெரியும், கேட்டு தான் வரும் தெரியும். ஓகேவா? தெரியாத பேர்லாம் இருக்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து வச்சு. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆஸ்திரேலியன் மாசுபடல இருந்து ஒரே காமன் ஆன்சஸ்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வருது. இதே மாதிரி இன்னொரு காமன் ஆன்சர் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்துட்டு அதுக்கு இதுக்கும் ஃபங்க்ஷன் சேமா இருந்தா நம்ம இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ பயாலஜிக்கல் எவல்யூஷன், உயிர் வாழ்றது, உயிர், பயாலஜி, செல்ஸ், லிவிங் செல்ஸ், அதை பத்தி சொல்றேன். ஓகேவா? Evolution by natural selection பண்றது is a true sense would have started when cellular forms of life difference in a metabolic and catabolic originated in the earth. சரி, என்ன சார் சொல்றாங்க, புரியலையே சார் அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இருக்கு. எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன், நேச்சுரல் நடக்கக்கூடிய ரெவல்யூஷன் எப்படி இருக்கலாமா? ட்ரூ சென்சஸ் தட் could be cellular form of life. cellular form of life னா என்னது? பாரமேசியம், அமீபா, சைனோபாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 எடுத்துப்போமே. என்னது? அமீபா, பாரமேசியம், சைனோபாக்டீரியா. இதில் என்னது? செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப். வித் டிஃபரன்ஸ் இன் எதில் டிஃபரன்ஸ் இருக்குமா? மெட்டபாலிக் கேப்பபிலிட்டியில் டிஃபரன்ஸ் இருக்குமா? அப்படியா? இருக்கு. என்ன இருக்கு? அமீபாவும் பாரமேசியம் என்னது? இட்ஸ் அனிமல். அது அனிமல் பேஸ். அனிமல் என்ன பண்ணாது? ஃபுட்டை ஓனா உருவாக்காது. ஃபுட்டு நாட் கிரியேட்டட் ஓன். தன்னால ஃபுட்டை கிரியேட் பண்ண முடியாது. எதனால? அனிமல்ஸால. அதே இது சைனோபாக்டீரியா, இதனால ஃபுட்டை ஓன்ல கிரியேட் பண்ண முடியும்.
ஃபுட்டை ஓனா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நேச்சுரலா இருக்கிற செல்லுலார் ஃபார்ம்ஸ்ல கூட செல்லுலார் ஃபார்ம்ஸ் அமீபாவும் செல்லுலார் ஃபார்ம், பாரமேஷியம் ஒரு செல்லுலார் ஃபார்ம், சைனோபாக்டீரியா இது எல்லாமே செல்லுலார் ஃபார்ம். இந்த செல்லுலார் ஃபார்ம்ல கூட மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி வந்துட்டு டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்றாங்க. மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி என்னது? ஃபுட் ஃபார்மேஷன்ல இருந்து டிஃபரன்ஸ் ஒரு மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி டிஃபரன்ஸா இருக்கும் நேச்சுரலா ஃபார்ம் ஆன செல்லுலார் ஃபார்ம்ஸ்ல கூட அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த லைன் இப்படி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு லைன் இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். The essence of Darwinian theory about the evolution is natural selection. அது முன்னாடி நம்ம பார்த்தோம். எவல்யூஷன் நேச்சுரல் செலக்ஷன் தான். அவர் தான் மெயினாக அதை தான் சொல்கிறார். எசன்ஸ் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடியது எசன்ஸ் ஆஃப் டார்வினியன் தியரி வந்து நேச்சுரல் செலக்ஷனை பற்றி தான். The rate of appearance of new forms is linked to the life cycle or lifespan. நியூ ஃபார்ம்ஸ் ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப் ஸ்பேனையோ ஒரு லைஃப் சைக்கிளோ என்ன பண்ணுது அப்படி அதை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னாங்க. லைஃப் சைக்கிளில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ராசஸ் நம்ம லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். லைஃப் ஸ்பேனாக எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம், நம்மளாம் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம் அதை பற்றி சொல்கிறது. மைக்ரோப் த டிவைட்ஸ் ஃபாஸ்ட் have ability to multiply and become millions of individual within hour. நமக்கு ஒரு ஜெனரேஷன் வேணும்னா நமக்கு எவ்வளோ வருஷம் எடுக்கும் தெரியுமா? நமக்கு நிறைய வருஷம் எடுக்கலாம். அதே ஒரு மைக்ரோப்ஸ்க்கு தன்னோட பல ஜெனரேஷன் உருவாகிறதுக்கு வித்தின் ஆர் போதும். ஒரு மணி நேரத்துக்குள்ள தன்னோட பல ஜெனரேஷன் வந்து உருவாக்கிடும். ஓகேங்களா? அப்போ மைக்ரோப்ஸுக்கு நமக்கும் இது ஜெனரேஷன் அதாவது அடுத்த ப்ராஜனி உருவாக்குறதுக்கு டைம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? காலனி ஆஃப் பாக்டீரியா சேஸ் ஏ, அதாவது colony of bacteria says A. Okay. Growing on a given medium has built up with various of terms of ability to utilize a feed component. Okay வா? இதில் என்ன கொடுக்குறாங்க? பாக்டீரியா வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. A change in the medium composition would bring out only that a part of population says B that can survive under the new condition. In due to the course time, the variant population outgrows the others and appears as a new species. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இதுக்கு நான் ஒரு கொடுக்குறத நிறுத்திட்டேன். அது டெய்லியும் 10 ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது நான் 2 ஃபுட்டு தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த க்ரோத் வந்துட்டு பப்பன்னு போயிட்டு இருக்க க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போது காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா பியில் வந்துட்டு புது வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம பார்க்க முடியும். புது வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா என்னது? அதை அடாப்ட் பண்ணி வாழ்றது. ஓகேவா? ஓகே, என்கிட்ட 2 ஃபுட்டு இருந்தாலே நான் சாப்பிட்டுப்பேன், இல்லை என்கிட்ட இருக்கிற ஃபுட்டை வச்சு நான் சாப்பிட்டுப்பேன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, எனக்கு 10 ஃபுட்டு தான் வேணும், 15 ஃபுட்டு தான் வேணும் அப்படின்ற பாக்டீரியா செத்து போயிடும். எனக்கு 2 ஃபுட்டு இருந்தாலே போதும், நான் பசி இல்லைனா கூட சாப்பிட, பசிக்கலாம் கூட உயிர் வாழும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த பாக்டீரியாலாம் எவால்வ் ஆகி உயிரோட வாழும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? In due to the course of time, variant population outgrows and others appears as a new species. And others என்ன ஆகும்? நியூ ஸ்பீஷீஸ் appears ஆகும். ஓகேவா? நம்ம அந்த ஸ்பீஷீஸை உருவாக்கலை, நம்ம வச்சோங்க அந்த ஸ்பீஷீஸை நம்ம உருவாக்கலை. ஓகே, அந்த ஸ்பீஷீஸை நம்ம என்ன பண்ணல, உருவாக்கலை, அதுவே அடாப்ட் ஆகி புது ஸ்பீஷீஸ் தான் வந்தது. ஓகேவா? நம்ம எப்படி கொரோனா வைரஸ் சொன்னோமோ, நம்ம கொரோனா வைரஸை கொல்றதுக்கு, கொரோனா வைரஸ் ஏவை கொல்றதுக்கு ஒரு வேக்சினுக்கு போட்டோம். பட் அதுலேருந்து கொரோனா வைரஸ் பி வந்துடுது. நம்ம கொரோனா வைரஸ் பியை உருவாக்குறதுக்கு வேண்டி போடல, பட் இது வந்து சர்வைவ் ஆகிட்டு இதை விட ஸ்ட்ராங்காக ஒரு வேரியன்ட் வருது தெரியுமா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், புது வெரைட்டி புது ஸ்பீஷீஸ் வந்து வருது அப்படின்னா. திஸ் would have been happen within a days கூட வரலாம், அதான் மைக்ரோப்ஸில். ஓகேவா? For the same thing that have been happened when the fish fowl would have taken a millions of years. Fish fowlக்கு எப்படியுமா millions of years ஆகும். ஓகேவா? ஃபிஷ் ஃபவுல் வந்து இந்த மாதிரி ஜெனரேட் ஆகி எவல்யூட் ஆகி வருது. ஓகேங்களா? அப்போது இதே தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ மனுஷங்களையும் நம்ம என்ன சொல்லணும், நமக்கு நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா எவல்யூஷன் குரங்குலேருந்து தான் இது வந்தாங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஃபிஷ் ஃபவுலுக்கே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும்போது நம்ம அதோட பெரிய ஆர்கானிசம், அப்போ நமக்கு எவ்வளோ எவல்யூஷன் நடக்கிறது புரிஞ்சுதாக்கண்ணா? இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்டீரியா இருக்குது, ஏன் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சோங்க. ஏன் அப்படின்ற பாக்டீரியா வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அதாவது அது உடம்புலாம் முள்ளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு எவல்யூஷன் நடந்து, அதாவது அடாப்டேஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பண்ணி இப்போது இந்த ஏ என்னவா மாறுதா, இப்படி மாறிடுச்சு, முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இது நியூ ஃபார்ம் ஆஃப் ஏ. இதே மாதிரி தான் மனுஷனும் இருந்திருப்பான் அப்படின்றாங்க. ஆனால் இதில் நம்ம வித்தின் அ டே பார்க்க முடியும் இந்த எவல்யூஷன் சேஞ்சஸ். பட் மனுஷனை பொறுத்த வரைக்கும், இல்லை மிருகத்தை பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த தியரியை வச்சு சொல்லும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரங்குலேருந்து தான் அந்த மனுஷன் எவால்வ் ஆகி வந்திருக்கலாம் அப்படின்ற ஐடியாலஜி சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேவா? Hence we say that the fittest of B is better than the A under the new condition. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பியில் வந்து தெரியுமா,
புதுசா வந்து தெரியுமா, அதை நம்ம என்ன சொல்றோம், அதுதான் ஃபிட்டஸ்ட்னு சொல்றோம். இப்போ இதை விட இதான் ஃபிட்டஸ்ட். ஏன் ஃபிட்டஸ்ட்? இது சர்வைவ் ஆகி வந்துருச்சு, இது யாரும் சர்வை ஆக முடியல. ஓகேவா? இப்போ மனுஷன் ஃபிட்டஸ்டா இருப்பான். ஏன்னா நமக்கு ஒரு இது வரும்போது நம்ம சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நம்ம சர்வே வந்திருக்கும், இந்த ஒரு ரூபத்தில் வந்திருக்கும். இனி வரக்கூடிய மில்லியன் இயர்ஸ்ல நம்ம வந்து மாறலாம். ஏன்னா அது அப்போ சர்வே அது பெஸ்ட்டாக போகிறது. ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான இது வரணும் இல்லையா? ஓகேங்களா? ஒரு இதில் வந்துட்டு ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு யாராக வரும். ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துவோம். கிரிக்கெட் டீம் எடுக்கும்போது சச்சின் இருந்தாரு, தோனி இருந்தாங்க, விராட் கோலி இருந்தாங்க. விராட் கோலிக்கு அப்புறமா யாராவது வரணும் இல்லையா? இந்தியன் டீமை காப்பாற்ற ஒரு ஜெனரேஷன் அப்போ ஒரு அளவு புது பேட்ஸ்மேன் வராங்க தெரியுமா? ஸோ அந்த பேசிஸ் வந்து சொல்றாங்க. Natural selects for fitness. One must remember that. So also fitness is based on characteristics which are inheritance. Fitness is also based on characteristics which are inherited. அது transfer ஆகிறத பத்தி சொல்றாங்க அப்படின்னா. Okay. Hence there must be a genetic basis for getting selected and to evolve. Another way is saying the same thing of the some organism are better adapted to the survive. ஒரே விஷயம் தான் என்ன பண்ணுது, சர்வே ஆகுது in otherwise of hostile environment. ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் சர்வே ஆகுது, இல்லைன்னா புதுசாக அடாப்ட் பண்ணிக்க, தனது அடாப்ட் பண்ணிக்கு. அடாப்டிவ் எபிலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட். ஒரு இதுக்கு இன்னொரு அடாப்டிவ் எபிலிட்டி இன்ஹெரிட்டட். ஓகேவா? இப்போ என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தாத்தா எல்லாம் அந்த அடாப்டிவ் எபிலிட்டி சர்வே பண்ணிட்டார். ஓகேங்களா? அதாவது எப்படி வந்து இப்படி வாழணும், எப்படி வந்து இந்த பூமியில் வாழணும் அப்படின்ற ஒரு அடாப்டிவ் எபிலிட்டி வந்துட்டு நம்ம தாத்தாலாம் சர்வே பண்ணி வந்துட்டு அந்த கேரக்டர்ல நமக்கும் வருது. ஏன் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் இந்த உலகத்தை எதவே நமக்கும் வருது அப்படின்றாங்க. இட் ஹாஸ் அ ஜெனடிக் பேஸ். அதான் நம்ம என்ன சொல்றோம், வம்சாவழி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்போ இப்போ நம்ம தாத்தா எப்படி இருக்காரு, ஒரு மனுஷன் ரூபம், 2 கை 2 கால் இருக்கு, அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். அந்த மனுஷன் ஒரு இது கொடுக்குறான். ஓகேங்களா? ஃபிட்டஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் எபிலிட்டி அண்ட் அடாப்ட் கெட் செலக்டட் பை த நேச்சர். எண்ட் ரிசல்ட் ஆஃப் எபிலிட்டி அண்ட் அடாப்ட் சென்டர் பை த நேச்சர் அப்படின்னா. ஓகேவா? அடுத்தது பிரான்ச்சிங் டெசன்ட் அண்ட் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது. சரி, என்ன சார் பிரான்ச்சிங் டெசன்ட் அப்படின்னா? ஒரு நிமிஷம், அது வந்து நம்ம வம்சாவழி அப்படின்றது. வம்சாவழி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரான்ச்சிங். இவனோட தாத்தா இவன், இவங்களோட தாத்தா இவன் அப்படின்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல. ஃபேமிலி ட்ரீலாம் பார்த்துருப்பீங்களா, இவங்களோட தாத்தா இவங்களோட அப்பாவை அப்படி அப்படின்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒரு பிரான்ச்சிங்காக போகும் இல்லையா? அதுமாதிரி பிரான்ச்சிங் டிசென்ட் அப்படி சொல்கிறோம். நேச்சுரல் செலக்ஷன் அது 2 key concept of Darwin theory of evolution. Even before Darwin, a French naturalist Lamarck ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். என்னன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸை பற்றி சொல்லியிருப்பார். இப்போ யூஸ் அண்ட் டிஸ்பியூஸ் தியரி யார் சொல்லியிருப்பார்? லமார்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? யூஸ் அண்ட் டிஸ்பியூஸ் தியரியில் இந்த ஜிராஃபிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த கழுத்து வந்துட்டு நீட்டமாக இருக்கும். எதுக்கு கழுத்து நீட்டமாக இருக்கான்? இப்போது கீழே இருக்கிற இதுலலாம் புல்லெல்லாம் இல்லையா, அப்போ மரத்தில் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு வேண்டி அந்த ஜிராஃபி என்ன பண்ணியிருக்கோமா, எக்கி சாப்பிட்டு அதுக்கு சக்ஸஸிவாக வரக்கூடிய ஜெனரேஷன்லாம் எல்லாமே என்ன ஆகுது, எல்லாமே எக்கி சாப்பிட்டதுனால அது ஒரு கழுத்து வந்து பெருசாக மாறிச்சு அப்படின்னு தியரி சொல்லியிருப்பார். அது சுத்தம் முட்டாள்தனம். ஓகேங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. Organ, he gave an example of giraffe பத்தி சொல்லியிருப்பாரு லமார்க். என்னது? who is an attempt to forage a leaf of the tall treeல இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அடாப்டேஷனாக நெக் நடந்தது. ஓகேவா? ஜிராஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அப்படி தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? as they pass acquired characters as elongated neck. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, அந்த elongated neckோட கேரக்டர் வந்துட்டு தன்னோட சக்சஸிவ் ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டே வந்துச்சு அப்படின்னாங்க. to succeeding generation, giraffe slowly over the years came to acquire as long neck. இதெல்லாம் வச்சு ஜிராஃப் ஓவர் தி இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ பெருசாக நெக்காக வந்துச்சு அப்படின்றது. ஓகேவா? நோபடிஸ் பிலீவ்ஸ் திஸ் கன்ஜெக்டிவ் எனிமோர். இனிமேல் யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? அப்போல்லாம் பண்ண முடியாதுல்ல. இப்போது எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி பில்டரோட பையனுக்கு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடி பில்டரோட பையனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ குழந்தை வந்து மசில்ஸோடைய பிறக்கும். அவன் போய் ஜிம்முக்கு பண்ணால் மசில்ஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இஸ் எவல்யூஷன் ஆஃப் அ ப்ராசஸ் ரிசல்ட் இன் அ ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவல்யூஷன்றது ஒரு ப்ராசஸா இல்லை ரிசல்ட்டா? என்ன சார், என்ன புரியல? எவல்யூஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவல்யூஷன் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு ப்ராசஸா, இல்லை எவல்யூஷன் ஆனது இதான் எவல்யூஷன் ஆனது அதுதான் எவல்யூஷனா, இல்லை ஒரு ப்ராசஸ் தான் எவல்யூஷன், ரிசல்ட் தான் எவல்யூஷனா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிராஃபியை எடுத்து போனேன். இந்த ஜிராஃபியில் லாங் நெக் வளர்ந்துட்டு இருக்கு. சப்போஸ் லாங் நெக் வளர்ந்துட்டு இருக்கு, அது எவல்யூஷனா? இல்லை இப்போ வளர்ந்துருச்சு, ரிசல்ட் வந்தாச்சு, அது எவல்யூஷனா? இப்போ மனுஷன் நம்ம வந்துட்டோம், மனுஷன் நம்ம எவல்யூஷனா இல்லை மனுஷனா வந்துட்டு இருக்கோம், அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எவல்யூஷனா கேட்டிருக்காங்க. இதுக்கு யாருக்குமே ரீசன் தெரியாது. எது எவல்யூஷன் யாருக்குமே தெரியாது. பட் ஒரு சிம்பிள் டேர்ம் இருக்கு, அதாவது ஸ்டோரி ஆஃப் வேர்ல்டு. அது நம்ம என்ன சொல்றோம்,
எவல்யூஷன். உலகத்தோட ஸ்டோரியை படிக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? எவல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோரி ஆஃப் வேர்ல்டு. அது என்னது? எவல்யூஷன் ப்ராசஸ். அதுவே ஸ்டோரி ஆஃப் த லைஃப் இன் எர்த். ஸ்டோரி ஆஃப் லைஃப் இன் எர்த் நம்ம என்ன சொல்றோம்? எவல்யூஷனல் ரிசல்ட் அப்படின்றோம். எவல்யூஷனல் ரிசல்ட் அப்படின்றோம். ஓகேவா? அப்போ ஸ்டோரி ஆஃப் வேர்ல்டை பத்தி சொல்றது என்னது? எவல்யூஷன். அதுல எப்படி லைஃப் வந்துச்சு அதை சொல்றது நம்ம எவல்யூஷனல் ரிசல்ட் அப்படின்றோம். ஓகேங்களா? இது என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க லைன் பை லைன் படிச்சு பார்ப்போம். The world we see is a inanimate or animate, அதாவது நான் லிவிங் பீயிங், லிவிங் பீயிங்ஸ் அப்படின்றாங்க. is the only success stories of evolution. அதான் நம்ம என்ன சொல்றோம்? அதான் only success stories. வீட்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் only success story. When we describe the story of this world, we describe evolution as a process. ஓகேங்களா? Story of this world. நம்ம என்ன சொல்றோம்? Evolution as a process அப்படின்றோம். On the other hand, when we describe the story of life on earth, நம்ம என்ன சொல்றோம்? எவல்யூஷன் as a consequences of. consequences என்னது? இப்போ ஏதாவது நடக்குது, நீ நல்லா படிச்சதுனால தான் நீ பாஸ் ஆன அப்படின்னு சொல்றோம்ல. கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்டடிங் இஸ் பாசிங். நீ நல்லா படிக்காததுனால தான் ஃபெயில் ஆன, இதோட கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்ல பார்த்தீங்களா? நீ இப்படி பண்ணதுனால இதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண, அதாவது ரிசல்ட்டை சொல்றது. அப்போ அது ரிசல்ட்னா என்னது? ஸ்டோரி ஆஃப் எர்த், ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஓகேவா? ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் நம்ம சொல்றோம் ரிசல்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டோரி ஆஃப் திஸ் எர்த் சொல்றது ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றோம். ஓகேங்களா? பட் நமக்கு இப்பவும் தெரியாது, அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்பவும் நமக்கு கிளியரா தெரியாது. We are still not clear. போட்டாங்க பாத்தீங்களா? We are still not clear whether regard the evolution or natural creation is a process or a end result is a unknown process. அது நமக்கு தெரியவே தெரியாது. இப்படி சொல்லலாம் நம்ம ஒரு தியரி இருக்கு. பட் இப்போ வரைக்கும் அது ப்ரூவ் எல்லாம் பண்ணல, தெரியாது. அன்னோன் ப்ராசஸ், அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ. ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி. பட் இந்த டேர்ம் தெரிஞ்சு வச்சுங்க, அதை என்ன டேர்ம் சொல்லுவாங்க அப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. It is possible that a work of Thomas Malthus on the population influenced Darwin. ஓகேங்களா? தாமஸ் மால்தஸ் தான், அவர் பண்ண ஒரு தியரி தான் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு? டார்வினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன்லாம் பண்ணணும், எவல்யூஷன் பேசிஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது அவர் இது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கு. ஒரு ஆளை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பேஸில் சொல்கிறேன். நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அப்சர்வேஷன் விச் இஸ் ஃபேக்சுவல். ஃபேக்ட். நம்ம அவர் என்ன பார்க்குறாரோ, சும்மா ஏனோ தானெல்லாம் எழுதியிருக்க மாட்டார் டார்வின். என்ன ஃபேக்ட்ஸ் பார்த்தாரோ அதை வச்சு எழுதியிருப்பார் அப்படின்னாரு. பட் அதில் கூட ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் populations and stable in size except in seasonal functioning. seasonal fluctuation. ஒரு சீசன் வருது தெரியுமா? வின்டர், ரெய்னி சீசன், மாஸ் சீசன், அந்த மாதிரி சீசனல் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வேரிஸ் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்ஃபேக்ட் நோ டூ இண்டிவிஜுவல் ஆர் அலைக். நோ டூ இண்டிவிஜுவல் ஆர் அலைக்னா ரெண்டு இண்டிவிஜுவல் பார்க்கறது ஒரே மாதிரி இல்லை. உங்களை மாதிரி நீங்கள் தான் இருப்பீங்க. உலகத்தில் ஒன்று மாதிரி 7 பேர் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? Even though they look superficially similar, most of the variations are inherited, etc. இப்போ ட்வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் சிமிலராக எல்லாம் கூட அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. The fact of theoretical population size will grow exponentially if everybody reproduce maximum. இப்போ ஓகே, இந்த ஃபேக்ட் வந்துட்டு எல்லாரும் அதிக அளவில் ரீப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா 10 குழந்தை 11 குழந்தை இது பண்ணால் பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷனே கிரியேட் ஆகும் அப்படின்றாங்க. திஸ் ஃபேக்ட்ஸ் கேன் பி சீயிங் இன் அ க்ரோயிங் பாக்டீரியா பாப்புலேஷன் அண்ட் தட் பாப்புலேஷன் சைஸ் இன் ரியாலிட்டி ஆர் லிமிட்டெட் மீன்ஸ் தட் தேர் கேன் பி அ காம்படிஷன் ஃபார் ரிசோர்சஸ். எல்லாம் ஓகே தான், ரீப்ரொடக்ஷன் தான் ஃபிட்னஸ். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ரீப்ரொடியூஸ் பண்ணி 10-15 பெற்று போட்டானா என்ன பண்ணுறது? ஃபுட்டுக்கு, ரிசோர்ஸஸ்க்கு என்ன பண்ணுது? ஓகேவா? இப்போ பாக்டீரியாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுட்டு குத்தினா நல்லா 10 வளர்ந்துகிட்டே இருக்கும். ஃபுட்டை அப்படியே கம்மி பண்ணிங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட தான் இருக்கணும் அப்படின்னாங்க. எவல்யூஷன் பண்ணுறேன், நாட்டை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கண்டதான் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒன்லி சம் சர்வைவ்டு அண்ட் கிரூ காஸ்ட் வித் அதர்ஸ் அண்ட் குட் நாட் ஃப்ளரிஷ். அதாவது கம்மியான இதில்
பாக்டீரியாஸில் சொல்லும்போது கம்மியான ஃபுட்டை போட்டுட்டு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கம்மியான ஃபுட்டை போட்டு நான் 2 இட்லி சாப்பிட்டு கூட இருப்பேன், நான் 10 இட்லி போட்டுட்டு இருந்த நேரத்தில் 2 இட்லி போட்டேன்னா சில என்ன பண்ணுவான், நான் என்னால் 2 இட்லி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் பாக்டீரியா சொல்லிட்டு அந்த 2 இட்லி சாப்பிட்டு அந்த உயிர் வாழும் அந்த பாக்டீரியா. சில பாக்டீரியா என்ன பண்ணுது, நான் நான் சாப்பிடாமலே உயிர் வாழும்னு சொல்லிட்டு அது அடாப்ட் பண்ணிக்கு வாழும். பட் சில பேர் இருப்பாங்க, நான் 10 இட்லி சாப்பிட்டா தான் உயிர் வாழும், அவன் என்ன பண்ணுவான், டிஸ்கின் போட்டுருவான், செத்து போயிடுவான். அதான் நம்ம சொல்கிறோம், அதான் சர்வே ஆஃப் ஃபிட்னஸ் தான் ஒன்பா மாறி சொல்லியிருக்காங்க. This novelty and brilliant insight of Darwin was this: he asserted that the different variations, which is heritable, varradhu, and which make resources utilizes better than for few adapted or habitat better. ஓகேங்களா, வர்றதை விட அடாப்ட் பண்ணி இதில் வந்துட்டு இதாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, which will enable only those reproduce and leave more progeny. அப்போ அவங்கள்ட்ட வர்றதா ரீப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஜனியான சக்சஸ் ஜென்ரேஷன் வந்துட்டு லீவ் பண்ணி போகலாம் அப்படின்றத டார்வின் சொல்கிறார். Hence, for a period of time or many generations, survivors will leave more progeny. Period of time survivors நிறைய அனிமல்ஸ்ல மட்டும் சொல்றேன், ஹியூமன்ஸ்ல மட்டும் சொல்லலங்கன்னா எல்லா ஆர்கானிசத்துலயும் சொல்லிட்டே வராங்க. ஓகேவா, மோர் ப்ராஜனி லீவ் பண்ணிட்டே வராங்க. And there would be change in the population characteristics and hence new forms appear to arise. Population characteristics வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருக்கும், நியூ ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும், நியூ ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக அரைசை வந்திருக்கும் அப்படின்னா. ஓகே, ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷனில். ஓகேவா, இப்போ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி தான். வாட் இஸ் ஆரிஜின் ஆஃப் திஸ் வேரியேஷன் அண்ட் ஹவு டஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் அக்கர்ஸ்? ஸ்பீஷியேஷன் என்னதுன்னா நியூ வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ், அதான் ஸ்பீஷியேஷன் அப்படின்றோம். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ் தான் என்ன சொல்கிறோம், ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Even though Mendel had taken of inheritable factors, அதாவது ஃபேக்டர்ஸ்னா ஜீன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மெண்டலில் படிப்போம் இல்லையா, influence a phenotype, Darwin either ignored those observation or kept to silence. டார்வின் இந்த மெண்டல் பண்ணதெல்லாம் வச்சுட்டு தான் சொன்னார், அவர் அதை இக்னோர்லாம் பண்ணலை, மெல்டன் சொன்னதை இக்னோர்லாம் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் 20th century, யூகோடிவர் இஸ் பேஸ்ட் ஆன் இஸ் ஒர்க் ஆஃப் ஈவினிங் பிரைமரோஸ். மாலத்திப்பூ அப்படி தான் சொல்லுவாங்க, ஈவினிங் பிரைமரோஸ் அப்படின்றது தமிழில் கரெக்டாக தெரியல. brought up the fourth of idea of mutations. மியூட்டேஷன்ஸை நம்ம டார்வின் என்ன சொல்லியிருப்பாரு, ஸ்லோவாக தான் நடக்கும், டக்குலாம் நடக்காது, கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அப்படின்னாங்க. பட் இதில் பார்க்கும்போது லார்ஜ் டிஃப்ரென்சஸ், இது யார் யூகோடி வேரியஸில் பார்க்கும்போது லார்ஜ் டிஃப்ரென்சஸ் அரைசஸ் சடன்லி, மியூட்டேஷன் சடன்லி இன் அ பாப்புலேஷன். he believed that the mutation which cause evolution are not minor variations. அதாவது ஹெரிட்டபிள் கிடையாது, டார்வின் ஹெரிட்டபிள்னால இது ஹெரிட்டபிள் கிடையாதுன்னாங்க. தட் டார்வின் டாக்ட் அபவுட் மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம் அண்ட் டைரக்ஷனல். யார் சொன்னா, டார்வின் சொல்லியிருந்தார். டார்வின் என்ன சொல்லியிருந்தாரு, மியூட்டேஷன் வந்து ரேண்டமாக நடக்கும், டைரக்ஷன் ஒரே பர்டிகுலர் டைரக்ஷன் பேசிஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வைல் விச் ஆர் ஸ்மால் அண்ட் டைரக்ஷன், பட் எவல்யூஷன் ஆஃப் டார்வின் வாஸ் gradually while derives believed that mutation caused speciation and hence is called as a saltation. Saltation என்னது, single step of mutation. இவர் என்ன சொன்னாரு, ரேண்டமா கொஞ்சம் மெதுவா நடக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், மியூட்டேஷன் சொல்றோம். பட் சால்டேஷன்றது சிங்கிள் ஸ்டெப்ல ஒரே ஸ்டெப்ல அப்படியே மியூட்டேட் ஆகி போறது, 8ல இருந்து அப்படியே 32 போறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தான் சொல்றேன் டார்வின் சொல்றது. அதுலயும் சிலது நடக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த பிரைமரோஸ், ஈவினிங் பிரைமரோஸ் அப்படின்றது. Studies in the population genetics later brought out some clarity. இதுல இருந்து ஸ்டடிஸ் ஜெனடிக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது சில கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்றாங்களா. அடுத்தது ஹார்டி-வெய்பர் பிரின்சிபல். ஹார்டி-வெய்பர் அப்படின்றவர் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் கொடுக்குறாரு. ஹார்டி-வெய்பர் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈக்குலிபிரியம்ல அஃபெக்ட் ஏதாவது வேரியேஷன் நடக்கணும்னா தான் அப்போ எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹார்டி-வெய்பர் அப்படின்றவர் ஒரு பிரின்சிபல் கொடுக்குறாருன்னா அந்த பிரின்சிபல்ல வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும்னா எவல்யூஷன் நடந்திருக்கு அர்த்தம். எவல்யூஷன் நடந்துச்சுன்னா ஈக்குலிபிரியத்தில் பிரின்சிபலில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா, அதுதான் அந்த ஹார்டி-வெய்பர் பிரின்சிபல் அப்படின்றது. இப்போ அதை பார்த்துடலாம். In a given population, one can find out the frequency of occurrence of alleles of gene. Alleles of gene நம்ம என்ன சொன்னோம், 2 different alternately gene. அதாவது ஒரு குரோமோசோம்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல வந்துட்டு இது வந்துட்டு கேபிட்டல் ஏ, இது வந்துட்டு ஸ்மால் ஏ, அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸா அலீல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, மறந்துடக்கூடாது. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பிரின்சிபல்ஸ் அதில் வந்து நம்ம கிளியராக சொல்லியிருப்போம்.
அண்ட் லோக்கஸ்னா என்னதுன்னா லொகேஷன் ஆஃப் ஜீன். ஜீன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அதை பத்தி சொல்லக்கூடியது லோக்கஸ் அப்படின்றோம். நோட் பண்ணிக்கோங்க. திஸ் frequency is supposed to remain fixed and even remain in the same though of generation. Fixed and even in the same though of generation. இதை பேஸ் பண்ணி Hardy-Weinberg principle stated using the algebraic equation. இதை பத்தி ஒரு ஃபார்முலா பண்றாரு, algebraic equation பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, this principle says that the allele frequency in the populations are stable and constant from the generation to generation. The gene pool is the total number of gene in the frequency, and the allele population remains constant. This is called as a genetic equilibrium. அதாவது என்ன சொல்றேன்னா, sum total of all allele frequency, எல்லா allele frequency சேர்த்தா 1 அப்படின்று வரும் அப்படின்றாங்க. Individual frequency for example can be named as a PQ. அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது எப்படி அந்த ஈக்குவலிபிரியம் பிரின்சிபல் ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஒரு ஃபார்முலாக்கு அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லலாம். PQன்னு ஒரு 2 இது கொடுக்குறாரு. ஓகேங்களா, PQ யார் யாருக்கு கொடுக்குறாரு? இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த அலீல்ஸ் கொடுக்குறாரு. அதாவது கேபிட்டல் A is equal to P, ஸ்மால் a is equal to Q அப்படின்னு கொடுக்குறாரு. ஓகேவா, இப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல கலர் மாற்றி வரையும் ப்ளீஸ். இப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல இங்க என்ன ஜீன் பிரச்சனை இருக்கும்? A. இங்க என்ன ஜீன் பிரச்சனை இருக்கும்? A. ஓகேவா, இதுலயும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா இங்க என்ன ஜீன் பிரச்சனை இருக்கும்? A. இங்க என்ன ஜீன் பிரச்சனை இருக்கும்? A. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா ஒரு A is equal to P. இங்க 2 A பிரச்சனை இருக்கு. அப்போ A into A, அதாவது P ஸ்கொயர். புரிஞ்சுதா? இங்க என்ன பிரச்சனை இருக்கு? 2 ஸ்மால் a பிரச்சனை இருக்கு. A into A, அதாவது P into P, Q into Q, Q ஸ்கொயர். இங்க ஹெட்டிரோலோகஸ் குரோமோசோம்ல ஒருவேளை அந்த குரோமோசோம் இப்படி இருந்துச்சுன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அலீல்ஸ் ஹெட்டிரோஜினஸ் குரோமோசோம்னா இருந்துச்சுன்னா 2PQ அப்படின்றது, 2PQ அப்படின்றது. ஓகே, இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, சம் ஆஃப் ஆல் டோட்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணுமா. அதாவது P ஸ்கொயர் plus Q square plus 2PQ is equal to 1 இருக்கணுமா. P square என்னது? 2A, capital A plus small a plus capital A small a is equal to 1. இந்த மாதிரி இருக்கணுமா. இது நம்ம பார்த்தோம்னா A plus B the whole square படிச்சிருப்பீங்களா? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் A square plus B square plus 2AB ன்னு படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி இருக்குமா. இங்க A plus B க்கு பதில் என்ன இருக்கு? P plus Q the whole square. இதான் என்ன சொல்றாங்க? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்றாங்க. ஓகேங்களா, இதான் மேட்ச் வச்சு சொல்றது. என்ன சார் பயாலஜிலி மேட்ச் போட்டிங்களா சார்? கன்ஃபார்ம் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த P plus Q plus ஸ்கொயர் இது வந்து 0 = 1 இருக்கணுமா. இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா இப்போ P ஸ்கொயர் plus Q ஸ்கொயர் 2PQ 2 சம் ஆஃப் வந்து 1 வரலன்னா என்ன நடந்திருக்கு? எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னா. ஓகேவா, இப்போ இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா என்ன இருக்கும்? எவல்யூஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா, இதை டிஸ்டர்ப் பண்ணணும். அப்போ Hardy-Weinberg பிரின்சிபல்ஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு 5 ஃபேக்டர் இருக்கு. அந்த 5 ஃபேக்டர் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ லைன் பை லைன் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். P and Q நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னு P வந்து அலீல் A, இன்னொரு Q வந்து என்னது? அலீல் ஸ்மால் a அப்படின்றோம். A frequency of capital A நம்ம என்ன சொல்றோம்? simplify into P square. அதே another frequency வந்துட்டு அதே வேல போடுறோம், Q square அப்படின்னு போடுறோம். A probability of allele of A within a frequency of P appear on the both chromosome of a diploid individual. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, for diploid individual, a simple product of the probability of P square, simple as capital A capital K is Q square of a 2PQ வந்துட்டு என்னது? capital A small a அப்படின்றது. ஓகேவா, அப்போ hence எப்படி பார்த்தா எப்படி இருக்குமா?
v ஸ்கொயர் plus 2pq plus q ஸ்கொயர் is equal to 1 இது வரணும். இந்த சேஞ்ச் வரலன்னா, இந்த ஈக்குவலிபிரியம் வரலன்னா ஏதோ எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படி இப்படி பண்ணி போட்டு ஆன்சர் 1ன்னு வரலன்னா, இதெல்லாம் சம் பண்ணி ஆன்சர் 1ன்னு வரலன்னா எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். This is a binomial expansion of நம்ம என்ன சொல்றோம் a plus b the whole square தான் p plus q the whole square binomial expansion algebra எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. When frequency measured difference from expected values the differences indicates that extent evolutionary changes. differences என்ன பண்ணுது, இதெல்லாம் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுது, எவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிதான். Disturbance in the genetic equilibrium or Hardy-Weinberg equilibrium, change in the frequency of allele in the population would be the interpretation as resulting in evolution. இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நடந்திருக்கு, அதாவது எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. இந்த எவல்யூஷனை வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு. ஓகே, அதான் சொல்றாங்க. 5 factors are known to affect Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg equilibrium அஃபெக்ட் பண்ணாதான் நம்ம என்ன சொல்ல முடியும், எவல்யூஷன் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். டெக்னாலஜிக்கலி, மேத்தமெட்டிக்கலி, ப்ரூஃப்லி அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டி. ஓகேவா. These are gene migration. ஃபர்ஸ்ட் வந்து gene migration, அடுத்தது genetic drift, mutation, genetic recombination, natural selection. இதெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம், எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இந்த 5 தான் என்ன பண்ணுது, Hardy-Weinberg equilibriumல சேஞ்சஸை உருவாக்குது. When migration, இப்போ ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் பார்க்கணும். When migration of the section of population to another place and the population occurs, gene frequency என்ன ஆகுது, changes in the original as well as the new population. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகி போனாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே வராங்க தெரியுமா. இப்போ உங்க வீடு வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே வராங்க, சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே நார்த் இந்தியாவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க நார்த் இந்தியாவில் ஒரு வீடு இருக்கும், ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு இங்க வராங்க. ஓகேங்களா. அப்போ அங்கேயும் அவங்க ஒரிஜினல் பிளேஸ்லயும் ஒரு வேரியேஷன் நடக்குது, இங்க வந்த இடத்துல ஒரு வேரியேஷன் நடக்குது. ஓகேவா. அதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் த நியூ பாப்புலேஷன். ஓகேவா. அந்த வீடையும் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க, இங்க ஒரு வீடு வந்து புது வீடு எடுத்துட்டாங்க. அப்போ அந்த வீடு காலியா இருக்கு, அப்போ அங்கேயும் ஒரு இது நடந்திருக்கு, அங்கேயும் ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சில இப்போ அந்த ஏரியால 10 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நார்த் இந்தியால இருந்து ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த ஏரியால 10 பேர் இருக்காங்க. ஓகேவா. இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு 10 பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 10 பேர் இருக்கிற நார்த் இந்தியாவில் இருந்துட்டு 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, வந்து தமிழ்நாட்டோட ஜாயின் ஆகிட்டாங்க. அப்போ சேஞ்சஸ் எங்கே நடக்குது, ஜீன் ஃப்ரீக்வன்சி இங்கேயும் மாறுதுல, இங்கே 10ல் 2 போய் 8ஆ மாறுது, இங்கே 10ல் 2 ஆகி 12ஆ மாறுது. ஓகேவா. அப்போ ஒரிஜினல்லையும் நியூ பாப்புலேஷன்லையும் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ற. ஓகேவா. அடுத்தது நியூ ஜீன்ஸ் ஆர் அலீல்ஸ் ஆர் ஆடட் இன் த நியூ பாப்புலேஷன்ஸ். நியூ பாப்புலேஷன் ஆட் ஆகுது, அண்ட் தீஸ் லாஸ்ட் ஃப்ரம் த ஓல்டு பாப்புலேஷன். ஓல்டு பாப்புலேஷன்லேருந்து லாஸ்ட் ஆகுது, அது நியூ பாப்புலேஷனோட ஆட் ஆகுது. இதுதான் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றாங்க. There could be a gene flow in a gene migration. Gene flow ஆகிட்டே இருக்கும், இப்படி அப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். Happens multiple times. If the changes occurs by chance, இந்த சேஞ்ச் நடக்குது இல்லை, இது வந்து பை சான்ஸ்ல நடந்தா நம்ம என்ன சொல்றோம், ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். By chance, it is called as a genetic drift. By chance நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், genetic drift, gene drift அப்படின்னு சொல்றோம். Sometimes the changes in allele frequency show difference in a new sample of the population and they become a different species. புது பாப்புலேஷன்ல இதாயிட்டு புது ஸ்பீஷிஸ் தான் உருவாகிறோம். இதை நம்ம என்ன சொல்றோம், முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு ஏ பாக்டீரியா இருக்கு, ஏ பாக்டீரியா கொல்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறோம். ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுது, சில பாக்டீரியா எடுத்து போராடுது, சில பாக்டீரியா எடுத்து போட அடாப்ட் ஆகி என்னவா மாறுது, பி பாக்டீரியாவா மாறிடுது. ஓகே ஓகேண்ணா. ஒரு பெட்ரி பிளேட்ல ஏ பாக்டீரியா இருக்குப்பா, அந்த ஏ பாக்டீரியா கொல்றதுக்கு நம்ம சி மருந்தை ஊத்துறோம். இப்போ சில ஏ பாக்டீரியா செத்து போயிடுச்சு, சில ஏ பாக்டீரியா என்ன பண்ணுது, இந்த சி மருந்தை வந்துட்டு இது பண்ணி போராடி ஜெயிச்சிருது. அது என்னவா மாறுது, புது வெரைட்டியான பி பாக்டீரியா உருவாயிருச்சு. இப்போ நம்ம பி பாக்டீரியா நம்ம இந்த பெட்ரி பிளேட்ல போடல, ஏ பாக்டீரியா மட்டும் தான் போட்டிருந்தோம். பட் பை சான்ஸ் நடந்ததுனால நம்ம ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்றோம். ஓகேவா. இது the original drifted populations become a founders. அவங்க புதுசா ஒரு ஃபவுண்டரை இது பண்ணிட்டாங்க, அதை நம்ம என்ன சொல்றோம், ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இனி சக்சஸிவ் பி பாக்டீரியா, இப்போ பி பாக்டீரியா அது மாறிடுச்சு. அப்போ இனி அடுத்து அது வந்துட்டு யாரை வந்துட்டு ப்ராஜெனியா கொடுப்போம், அடுத்த பி பாக்டீரியா தான் கொடுக்கும், ஏ பாக்டீரியா கொடுக்காது.
ஓகேவா? ஏ பாக்டீரியா இதில் இருந்திருக்கு. நம்ம கெமிக்கலை ஊற்றிட்டு என்ன பண்ணிடுறோம், சில ஏ பாக்டீரியா கொல்ற ட்ரை பண்ணுறோம். சில ஏ பாக்டீரியா செத்து போயிடுது. சில ஏ பாக்டீரியா அந்த கெமிக்கலை சாப்பிட்டு அடாப்ட் ஆகி பி பாக்டீரியாவாக மாறிடுச்சு. இப்போ அந்த பி பாக்டீரியாவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தோம்னா அது என்ன ப்ராஜனியா கொடுக்கும்னா மறுபடியும் பி பாக்டீரியா அதோட ப்ராஜனியா கொடுக்கும். அப்போ ஒரு விஷயத்த ஃபவுண்ட் பண்ணியாச்சு. பி பாக்டீரியான்ற ஒரு இனத்தை வந்துட்டு அதோட வம்சத்தை வந்துச்சு பி பாக்டீரியா ஃபவுண்ட் பண்ணதுனால இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்றோம். ஓகேவா? சிம்பிள். அடுத்தது microbial experiment shows that pre-existing advantageous mutation நடக்கிறது when selected will result in observation of new phenotypes characters வெளிப்புறமா தெரிய charactersல new phenotypesல வந்துட்டு இது கிடைக்கும் அப்படின்றாங்க. over few generation these could result in a species new species வந்து கிடைக்கிறதுக்கு சில ஜெனரேஷன் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னா for few generation species கிடைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து natural selection is a process which heritable variation enabling better survival and enable to reproduce and leave a greater number of progeny. ஓகேங்களா? லீவ் பண்ணோம், greater number of progeny பண்ணோம். ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஆஃப் டைனோசர் டிஸ்டிங்ஷன்றது இந்த greater number of progeny அவங்களுக்கு இல்லாததுனால தான். ஓகேங்களா? தன்னோட வம்சாவளி இல்லை, ஏன்னா பெருசா இருக்கு, எல்லாமே தப்பாக இருக்கு. தப்பாக இருக்கிறதுனால அதுக்கான ஃபுட்டு இல்லைனால ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அடிச்சு சாப்பிட்டு அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இதே சின்னதாக இருந்துச்சு, என்ன நடந்திருக்கு, கிடைச்சது சாப்பிட்டுட்டு அதை உடம்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஜஸ்ட் ஓகேவா இருந்துருக்கு. A critical analysis makes us to believe that variation due to mutation and variation due to the recombination of gametogenesis. Recombination என்னது, இந்த hybrid varieties. இந்த crossing over படிக்கும்போது படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? capital T small t, capital T small t ரெண்டும் ஃபியூஸ் ஆகி என்ன வருது, ஒரு recombinant வருது. capital T small t ன்னு சொன்ன பாத்தீங்க, அதான் recombination. Due to gene flow or genetic drift result in the change of frequency in the genes and alleles in the future generation. இதெல்லாம் பண்ணா Hardy-Weinberg பிரின்சிபல்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அஃபெக்ட் பண்ணா புது ஸ்பீஷிஸ் வரும் அப்படின்றாங்க. Coupled to enhance reproductive success, natural selection make it look like a different population. பார்க்கிறதுக்கு புது டிஃபரெண்டான ஒரு பாப்புலேஷன் தான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. Natural selection can lead to the stabilization, நல்லா பார்த்துக்கோங்க, stabilization which more mean acquire that mean character, directional change and directional change மூணு இருக்குமே, disruption. என்ன சார் சொல்றாங்க, ஸ்டேபிளைசேஷன் என்ன, டைரக்ஷனல் சேஞ்ச் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா, நல்லா டிஸ்ரப்ஷன் என்னதுன்னா நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு கிராஃப் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் என்ன சொல்லலாம், டால் டார்ஃப், ஹைட்டு ஸ்மால். ஓகேவா? டாலு டார்ஃப். ஓகேவா? இதோட மீன் இப்போ டாலில் வந்துட்டு என்ன ஒரு 8 அடி இருக்கானா, 8 ஃபீட்னு வச்சுக்கலாம். இவன் வந்துட்டு என்ன ஒரு 6 ஃபீட் இருப்பானா, 6 ஃபீட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, சென்ட்ரல் இருக்கான் தெரியுமா, இவன் தான் மீன் அப்படின்றது. நம்ம சொல்ல மீன், அதாவது எவ்வளோ இருப்பான், 7 ஃபீட் இருப்பான். ஒரு பாப்புலேஷனில் இப்போ என்ன பாப்புலேஷன் பார்க்குறீங்க, பாப்புலேஷனில் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறவனு இருக்கான், குள்ளமாக இருக்கிறவனு இருக்கான். ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து 100% இருக்கு, 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இதில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கான் தெரியுமா, ரெண்டுக்கும் நடுவில்னா என்னது, ஒரு 7 அடியில் இருக்கான் தெரியுமா, மீடியம் சைஸ் ஹைட்டில் இருக்கான், அவன் தான் அதிகமாக இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் 60 பேர் எப்படி இருக்காங்க, மீடியம் ஹைட்டில் இருக்காங்க. மிச்சம் இருக்க 40 பேரில் 20 பேர் டாலாக இருக்காங்க, 20 பேர் ஸ்மாலாக இருக்காங்க. அப்போ 60 பேர் 100 பேரில் 60 பேர் வந்து என்னவா இருக்காங்க, மீடியம் ஹைட்டில் இருக்காங்க. அவ்வளோ டாலும் இல்லை, அவ்வளோ ஷார்ட்டும் இல்லை, மீடியம் ஹைட்டில் இருக்காங்க. மிச்சம் இருக்க 40 பேரில் 20 பேர் டாலாக இருக்காங்க, 20 பேர் ஷார்ட்டாக இருக்காங்க. சப்போஸ் மீன் ஐடியா, அதாவது மீன் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா, மீடியம் ஹைட் நடுவில் இருக்க மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாபிளைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஸ்டாபிளைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சேஷன் என்னது, மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா. மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாபிளைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன, டைரக்ட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்.
இப்போ டைரக்ட் சேஞ்ச் பார்க்குறோம். டைரக்ட் சேஞ்ச் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல 60 பேர் வந்துட்டு யாரா இருப்பாங்க, டாலா இருக்காங்க. 20 பேர் மீனா இருக்காங்க. 20 பேர் ஷார்ட்டா இருக்காங்க. அதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒன்னு டாலா இருக்கு, ஒன்னு டார்ஃபா இருக்கு. அப்படி ஒரு கேரக்டர் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், டைரக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டைரக்ஷன் சேஞ்ச் என்னது, ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து அதிகமா இருக்கும். டைரக்ஷனல் சேஞ்ச் அப்படின்றது ஒரு கேரக்டர் அதிகமா இருக்கிறது. ஒரு கேரக்டர் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல 60 பேருமே டாலா இருக்காங்க. மிச்சம் 20 பேர் ஷார்ட்டா இருக்காங்க. 20 பேர் மீடியம் சைஸ்ல இருக்காங்க. இல்ல ஒரு 100 பேர்ல 60 பேருமே ஷார்ட்டா இருக்காங்க. 20 பேர் டாலா இருக்காங்க. 20 பேர் மீடியம் சைஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து டாலா அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், டைரக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். டிஸ்ட்ரப்டிவ். டிஸ்ட்ரப்டிவ் என்னதுன்னா, both the preceding character ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்க கேரக்டர். ஓகேவா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரும் வந்துச்சு மோரா இருந்துச்சுன்னா, அதாவது மீன் வேல்யூ கம்மியா இருக்கணும். போத் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்னா 100 பேர்ல 40 பேருமே ஹைட்டா இருக்காங்க, 40 பேருமே டாலா இருக்காங்க. ஜஸ்ட் 20 பேர் தான் எப்படி இருக்காங்க, ஷார்ட்டா இல்ல மீடியமா இருக்காங்க. 40 பேர்ல 100 பேர்ல 40 பேருமே ஹைட்டா இருக்காங்க, 40 பேர் டாலா ஷார்ட்டா இருக்காங்க. ஓகேவா? 40 ஹைட் வந்துச்சுக்கோ. 40 பேர் ஹைட்டா இருக்காங்க, 40 பேர் ஷார்ட்டா இருக்காங்க. மிச்சம் இருக்க 20 பேர் தான் கம்மியா இருக்காங்க. மிச்சம் 20 பேர் மீடியம் சைஸ்ல இருக்காங்க. அது வந்துச்சுன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டருமே அதிகமா இருக்கு, மீன் வேல்யூ கம்மியா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீன் மிடில் இருக்கிறவங்க, ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்றோம், ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். டைரக்டர் சேஞ்சில் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல சேஞ்ச் நடந்திருக்குன்னா நம்ம என்ன சொல்றோம், ஒன் கேரக்டர் வந்து அதிகமா இருக்கு, ஒரு கேரக்டர் கம்மியா இருக்கு, அதை பேஸ் சொல்றோம். டிஸ்ட்ரப்டிவ்னா எக்ஸ்ட்ரீம் கேரக்டர், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரும் ஐயா இருக்கு, மீன் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இது வந்து கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்ல வந்து கிராஃபிக்கல் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல நடக்கிறது தான். ஓகேண்ணா? இப்போ நம்ம வந்துட்டு பிரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷனை பார்த்துடலாம். பிரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன் எப்படி நடக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்னும் 2 சாப்டர் தான், இன்னும் 2 டாபிக் தான். about 2000 மில்லியன் இயர்ஸ் ago, MYA மில்லியன் இயர்ஸ் ago. ஓகேங்களா? இனிமே அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை வருஷம் முன்னாடி இது ஃபார்ம் ஆயிடுச்சு, எத்தனை வருஷம் முன்னாடி இது ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்ல சொன்ன பார்த்தீங்களா, அது இதுல தான் வரப்போகுது மோஸ்ட் ஆஃப்ல. ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்பியர்ட் ஆன் த எர்த். எப்போ 2000 மில்லியன் இயர்ஸ் agoல ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து வந்திருக்கு அப்படின்னா. இந்த மெக்கானிசம் ஆஃப் நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ், அதாவது நான் ஆர்கானிசத்திலிருந்து, நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ்லேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட அடுத்த சக்சஸ் அக்ரிகேட்ஸ்ன்றது of giant macromolecules could evolve into cells with a membranous envelope is not known. இது வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு. Some types of these cells have a ability to release oxygen. ஏதோ ஒரு நான் செல்லுலார் ரெஸ்ல இருந்துட்டு ஒரு மேக்ரோ மாலிகூல்ஸ்ல இருந்து வந்திருக்கு, அது என்ன வந்திருக்குன்னா தெரியல, பட் அதனால ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஏதோ நடக்கிறதுனால இப்போ எனக்கு நல்லது என்ன நடக்குதுலாம் தெரியுது, ஆனால் எனக்கு நல்லது நடக்குதா, அது ஓகே, அது வரைக்கும் நல்லது ஓகேவா. என்னை சுற்றி என்னமோ நடக்குதுடா, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் அதனால எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் செல்லுலார்லேருந்து இது வந்திருக்கு, அது என்னன்னு தெரியல, பட் அதுலேருந்து என்ன ஆகுது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க. எபிலிட்டி டு ரிலீஸ் ஆக்சிஜன், அதுக்கு என்ன எபிலிட்டி இருக்கு, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கு. திஸ் குட் ஹவ் பீன் சிமிலர் டு த லைட் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அதில் நம்ம ஃபுட் தயார் பண்ணுறோம், அது லைட் ஸ்பிளிட் அப் ஒரு பிக்மெண்ட்குள்ளே போயிட்டு குளோரோஃபில் பிக்மெண்ட்குள்ளே போயிட்டு சிமிலராக இருக்குன்றாங்க. வேர் வாட்டர் இஸ் ஸ்பிளிட் அப் வித் த ஹெல்ப் ஆஃப் த சோலார் எனர்ஜி. வாட்டர்ல இருந்தா இல்லை ரெஸ்பிரேஷன்ல இருந்து எல்லாமே என்னங்க வாட்டர் ஸ்பிளிட் அப்பால தான் நடக்குது. ஓகேங்களா? கேப்சர் பை த சேனலைஸ்ட் அப்ரோப்ரியேட் லைட் ஆர்வைசிங் த பிக்மெண்ட். என்ன பிக்மெண்ட்டோ அதை ஆர்வைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம நம்ம ஃபுட் எடுக்கல, பிளான்ஸ் ஃபுட் எடுத்து சாப்பிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸ்லோலி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் பிகம் மல்டி செல்லுலார் லைஃப் ஃபார்ம்ஸ்
சிங்கிள் செல் ஆர்கானிசம் என்ன வந்துச்சு, மல்டி செல்லர். அதாவது சிங்கிள் செல்னா ஒரு செல் இருந்து வந்துச்சு, இப்போ நம்மளாம் மல்டி செல் ஆர்கானிசமா ஸ்லோவா ஒரு செல் இருந்து வளர்றத சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு செல் தானே வந்திருக்கும், ஒரு செல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்ந்து வர்றது அப்படி சொல்றாங்க. By the time of 500 million years ago, invertebrates were formed. எப்போ 500 million years ago invertebrates formed and active. ஓகேவா, 500 million years ago invertebrates வந்து ஃபார்ம் ஆயாச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, ஜாலஸ் ஃபிஷ், தவிடு இல்லாத ஃபிஷ் தான் சொல்றாங்க. ஜாலஸ் ஃபிஷ் எவால்வ் கண்ணு நல்லா பார்த்துக்கோங்க. இன்வெர்டிபிரேட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆயிருச்சு, ஜாலஸ் ஃபிஷ் வந்து 350 மில்லியன் இயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இதான் நான் சொன்ன ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளால ஏதாவது மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அப்படியே படிச்சு தான் அவனை வேற வழி இல்லை. ஓகேங்களா, மேட்ச்ல கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் seaweeds and few plants existed probably 320 million years ago. ஓகே, seaweeds and few plants எப்போ வந்திருக்கு, 320 million years ago. ஓகே, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, இதுவே நிறைய இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு தனியாக ஒரு நோட் போட்டுட்டு இது இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, இது இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, இது இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, லைன் மேலே எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக மேட்ச் கேட்பாங்க. We are told that first organism that invaded in the land were plants. நம்ம சொல்லியிருந்தோம், பிளான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் ஆர்கானிசம். அது தண்ணியில தான் வாழணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, they were widespread on the land when animals invaded land. Fish with short and strong fins move on the land and go back to the water. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மீன்ல என்ன பண்ணுமா, ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க மீன்ல என்ன பண்ணுவா, தண்ணிலேருந்து வெளியே வந்துட்டு மேலேருந்து பழத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிருமா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து அவங்க தியரி சொல்றாங்க. In 1938 about this was about 315 million years ago. In 1938, fish caught in South Africa happened to be 𝑳𝒐𝒓𝒆, which was thought to be extinct. இப்போ 1938 வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஒரு ஃபிஷ்ஷை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபிஷ் வந்து என்னதுன்னா ஸீலோகேந்த். அந்த ஸீலோகேந்த் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்மா. பட் எப்போ நினச்சிட்டு இருந்தோம், 1938 வந்து அது பார்க்க வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம், எக்ஸ்டிங்க்ட் நினச்சிட்டு இருந்தோம். ஓகேவா, these animals called lobifids evolved into the ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ். அப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸா உருவாகிறாங்க. ஓகேங்களா, ஆம்பிபியன்ஸ் என்னது, கடல்லையும் வாழும் நீர்லயும் வாழும் அப்படின்னு. ஓகேவா, இப்போ முன்னாடி ஃபிஷஸ்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்துச்சு, நீர்ல வாழ்ந்துட்டு பசிச்சுன்னு என்ன பண்றது, அப்படியே தரைக்கு வந்துட்டு மரத்து மேலே ஏறி ஃப்ரூட்டை சாப்பிட்டு மறுபடியும் தரைக்குள்ள போயிருச்சு. அந்த மாதிரி ஃபிஷ் வந்துட்டு அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 1938 வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஸீலோகேந்த் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா, தட் கேன் லிவ் இன் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். There are no specimens of these left with us. இந்த ஒரு ஸ்பெசிமன் நம்மகிட்ட இல்லப்பா அப்படி சொல்றது, வந்து சாப்பிட்டு போகும், அதோட ஸ்பெசிமன்ல தான் இருக்கா, ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா, ஒன்றும் இல்லை. However, these could ancestors of modern day frogs. இதெல்லாம் என்ன இருக்கும், மாடர்ன் டே ஃப்ராகோட ஆன்சிஸ்டரா இருக்கலாம், ஆம்பிபியன்ஸோட ஆன்சிஸ்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, ஆன்சிஸ்டர் ஃப்ராக்ஸ் அண்ட் சாலமண்டர்ஸ். The amphibians evolved into reptiles. amphibians என்னவா மாறிடுச்சு, ரெப்டைல்ஸா மாறிடுச்சு. They have lay thick shelled egg which do not dry up in sun. ஆம்பிபியன்ஸ் எதுக்கு மோஸ்ட், அந்த ஃப்ராக் எல்லாம் எதுக்குப்பா தண்ணிலையும் வாழுது, மெயினாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. குட்டி போடும்போது என்ன பண்ணிடும், தண்ணிக்குள்ளே போயிடும். ஏன்னா அதில் குட்டி போடுறது வந்துட்டு இதில் போட்டோம்னா டெரஸ்ட்ரியல்னா லேண்டில் போட்டோம்னா அது ட்ரை ஆகி போயிடும். ஓகேங்களா, அப்போது ஆம்பிபியன்ஸ் மேஸ்ட்டாக வாட்டரை யூஸ் பண்ணது எதுக்கு வேண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒன்லி ஃபார் ரீப்ரொடக்ஷன். பட் அதுக்கப்புறமா அதுலேருந்து அந்த ரெப்டைல்ஸ் என்ன பண்ணுது, திக் லே ஷெல் எக். ரெப்டைல்ஸ் என்ன பண்ணுது, முட்டை போடுது. அந்த முட்டை போடுறது என்னது, சூரியன் கதிர்களை வந்துட்டு ஒன்றும் பண்ணாது, அந்த முட்டை ஒன்றும் பண்ணாது. ஓகேங்களா, ட்ரை எல்லாம் ஒன்றும் ஆகாது. amphibians again we only their modern days descendants, the turtles, tortoise and crocodiles இதெல்லாம் அதுல தான் வந்திருக்கு. ஓகேவா, இந்த next 200 million years ல இருந்து so reptiles of different shapes and size dominate the earth. reptiles of different shape and size, ஒரு types of reptiles வந்து dominate earth dominate பண்ண ஆரம்பிச்சிச்சு. gigantic reptiles ஆனது எப்படி டைனோசர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, giant ferns. ஜெயன்ட் ஃபர்ன்ஸ்னா பிளான்ட், டெரிடோஃபைட்ஸ். ஃபர்ன்ஸ்னால என்ன, டெரிடோஃபைட்ஸ். அதுதான் நம்ம இப்போ கோலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, present by then all then fell from a coal deposited slowly. எல்லாமே இதாயிருச்சு, ஃபெல் ஆயிடுச்சு, மண்ணுக்குள்ள புதையாச்சு. அது வந்து என்னவா மாறுது, கரியா மாறுது, கோலா மாறுது. அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Some of these land reptiles went back into the water to evolve into fish-like reptiles, probability 2000 million years ago. 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆, இந்த 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆லாம் வருது அப்படி. ஓகே, ரெப்டைல்ஸ்ல the land reptiles were of course the dinosaurs. biggest of them என்னது, டைனோசாரஸ் ரெக்ஸ். இந்த இதெல்லாம் பார்த்துப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஜுராசிக் வேர்ல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, டைனோசாரஸ் ரெக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, கடைசியில் இந்த பொண்ணு வந்து லைட்டை காமிச்சு ஓடி வரும் தெரியுமா, டைனோசாரஸ் ரெக்ஸ் தான் லேண்ட்ல மிக பெருசாக இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சா, 20 feet ஹைட் இருந்துச்சா, 20 feet ஹைட் இருந்துச்சா. பல்லுலாம் பார்க்க சும்மா அப்படி இருக்குமா, had a huge fearsome dagger like teeth மாதிரி இருக்குமா.
about 65 million years ago dinosaurs suddenly disappear from the earth. ஓகேங்களா, சடனா டிசப்பியர் ஆச்சு. அதுக்கு என்னென்ன ரீசன் நமக்கு தெரியாது. பட் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, we don't know the true reason. some may say climatic changes killed them. சில climatic changesனால அது அடாப்ட் ஆக முடியல அப்படின்றாங்க. சில பேர் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அந்த ஃபுட் தேவையான அளவுக்கு ஃபுட் இல்ல, எல்லாரும் அடிச்சு சாப்பிட்டாச்சு, அவ்வளோ உடம்புக்கு வந்து தீனி போட முடியல, ஃபுட் இல்லாதனால செத்து போயிருச்சு அப்படின்றாங்க. some say most of them evolved into birds. அது சில வந்து பேர்ட்ஸா மாறிடுச்சான். சிலது என்னது கிளைமேட்டிக் சேஞ்சில் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னாங்க. the truth will be line between them. நம்ம ட்ரூத் தெரியாது, in between them இதுல கூட தான் இருக்கலாம் அப்படின்றாங்க. small size reptiles of that era is still exist today. அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் ஆஃப் தட் எரா, அந்த எரால இருந்த ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் ஆஃப் தட் எரா ஸ்டில் எக்ஸிஸ்ட் டுடே, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. எப்போ டைனோசர் காலத்துல இருந்த ரெப்டைல்ஸ், ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் வந்து இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன இருக்குன்னா, பெருசா இருந்துச்சுன்னா எல்லாரும் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு அழிஞ்சு போயிடும். சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ண, எல்லாருக்கும் பணிவா இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப வருஷம் வாழலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் எப்போ டைனோசர் காலத்துல இருந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ரெப்டைல்ஸ் எல்லாம் அழிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா யார் வரா? ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் வேர் லைக் ஸ்ட்ரூஸ். their fossils are small sized. mammals were viviparous, பாலூட்டிகள், முட்டை போடாது, குட்டி போடும். protected by the unborn young one inside the mother's body. mother's bodyக்குள்ளே இருக்கிறது. mammals were more intelligence. அஞ்சு சொல்லுவோம், நமக்கு 6 அறிவு இதுக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மோர் இன்டெலிஜென்ஸா இருக்கிறதுனால என்ன, அது நம்ம மேமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெப்டைல்ஸ் ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டோம். புரிஞ்சா, மனுஷனோட ஆட்சி இருந்துச்சு. முன்னாடி வரைக்கும் மிருகங்கள் தான் ஆட்சி பிடிச்சிருந்துச்சு, ரெப்டைல்ஸ் டைனோசர் தான் ஆட்சி பிடிச்சிருந்துச்சு. ஒன்ஸ் டைனோசர் அழிஞ்சதுக்கு அப்புறம் ரெப்டைல்ஸ் இருந்துக்கும், அதுக்கப்புறம் மேமல்ஸ் ஃபார்ம் ஆகிறாங்க. மேமல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேமல்ஸ் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்க இன்னும் மோர் இன்டெலிஜென்ஸ்னால. mammals were more intelligent in sensing and avoiding the danger. At least when reptiles came down, mammals took over the earth. Game of Thrones பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, மேமல்ஸ் என்ன பண்ணிச்சு, took over the earth பண்ணிச்சு. ஓகேங்களா, then where South American mammals resembles horse, hippopotamus, bear, rabbit, etc. due to the continental drift. கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா முன்னாடி எல்லா கான்டினென்ட்டுமே ஒட்டி தான் இருந்துச்சான். டக்குன்னு ஒரு ட்ரிஃப்ட், டக்குன்னு ஒரு பூமிக்குழுக்க வந்துச்சு. என்னாச்சு, ஏஷியா ஒரு தனி கான்டினென்ட் போச்சு, ஆஸ்திரேலியா தனியாக போச்சு, யூரோப் தனியாக போச்சு, அப்படி தனித்தனியாக போயிடுச்சான். ஓகே, முன்னாடி எல்லாமே எப்படி இருந்துச்சா, எல்லாமே ஒட்டிட்டு தான் இருந்துச்சான். ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் வந்தனால தான் எல்லாமே தனித்தனியாக போயிடுச்சு, நடுவில் எல்லாம் தண்ணி வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதில் வந்துட்டு இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற சில அனிமல்ஸ்லாம் நார்த் அமெரிக்காக்குள்ளே போயிடுச்சு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் வந்ததுனால இப்போ எல்லாம் ஒரே அமெரிக்காக்குள்ளே ஆனதுனால நார்த் அமெரிக்கா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஃபவுனா வந்து ஓவர்டேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. These animals were overridden by the North American faunas. இதெல்லாம் என்ன பண்ண, நார்த் அமெரிக்கா ஃபவுனால ஓவர்ரைட் ஆயாச்சு அப்படின்றாங்க. Due to the same continental drift, pouched mammals என்னது, நம்ம இந்த பவுச் மாதிரி இருக்கும் கங்காருலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கொரோனா மாசத்தில் பிறந்ததாக இருக்கும் கங்காரு. அது வந்துட்டு எம்ப்ரியோ ஸ்டேஜ் இருக்காமல் இதில் இருக்காது. அதனால நார்மல் ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்க அம்மா வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, the Australia mammals of Australia survived because of the lack competitions of other animals. அது வந்து சர்வைவ் ஆயாச்சு. எப்படி கங்காரு சர்வைவ் ஆயிடுச்சு, ஆனால் தனி கான்டினென்ட்டாக போனதுனால வேற எந்த மேமல்ஸும் வந்து அடிக்கல, வேற எந்த மேமல்ஸும் வந்து ஓவர்டேக் பண்ணதுனால தனியாக இருக்கிறதுனால அதுவே சர்வைவ் ஆயாச்சு அப்படின்றாங்க. லெட்ஸ் வி ஃபர்கெட் சம் மேமல்ஸ் லைவ் only in water. என்னது, வேல்ஸ், டால்ஃபின்ஸ், சீல்ஸ், சீ கவுஸ் ஆர் சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே நீட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எவல்யூஷன் ஆஃப் ஹார்ஸ், எலிஃபென்ட், டாக் எட்ஸெட்ரா ஆர் த ஸ்பெஷல் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன். ஓகேவா, இதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன், எப்படி எவால்வ் வந்திருக்கு, புது பிரீட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ஓகேவா, யூ வில் லேர்ன் அபவுட் திஸ் இன் ஹையர் கிளாஸஸ். அதாவது நீங்கள் டிகிரிலாம் படிக்கும்போது எம்எஸ்சி ஜுவாலஜிலாம் படிக்கும்போது படிப்பீங்க. பட் இந்த பேஸில் தெரிய வேணாம், இப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு எதுவும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, the most successful story of evolution of man-ஐ பொறுத்த வரைக்கும் எதுப்பா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி அப்படின்னா, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வித் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு இதுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கு, ஒரு மொழி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. எது தப்பு இல்லைன்னு தெரியும். அதான் சொல்றான் 6 அறிவு 5 அறிவு அப்படின்னு சொல்றது. நமக்கு 6 அறிவு மனிதர்கள். ரஃப் sketch of evolution in life forms, their times on the geological scale are indicated in. இதான் சொல்லியிருக்காங்க. ரஃப் எவல்யூஷன் என்னென்ன ஃபார்மில் வந்து என்னென்ன இது வந்து பிரச்சனை இருக்கும். ஃபோன்ஸ் எல்லாம் என்ன பீரியட்ல வந்திருக்கு, ஜுராசிக் பீரியட்ல வந்திருக்கு. ஓகேங்களா, அது பிரயோஃபைட்ஸ்லாம் குவார்டேட் டெரிஷியரி பீரியட்ல வந்திருக்கு. சீட் ஃபோன்ஸ்லாம் இதில் வந்துருக்கு, கால்சியோஃபெரஸ் அந்த பீரியட்ல வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இதுலையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசரஸ்லாம் எந்த பீரியட்ல அழிஞ்சிருச்சு, டெர்ஷியரி பீரியட்ல அழிஞ்சிருச்சு. அப்போ ஜுராசிக் பீரியட்ல அழிஞ்ச ஏதாவது ஒரு அனிமல்ஸை பற்றி சொல்லுன்னா டெட்ராபோரஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஏர்லி ரெப்டைல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா 350 AD. ஸோ அதெல்லாம் வச்சு சொல்றது. இப்போவும் இந்த ரெப்டைல்ஸ் இதில் யாரெல்லாம் இருக்காங்க, லிசார்டு, டர்ட்டில்ஸ், ஸ்னேக்ஸ், crocodiles, இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் இதில் தான் இப்போ இதோட ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்றது. இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து எதுல அழிஞ்சதுன்னு கூட கேட்கலாம். ஓகே, மேட்ச் இந்த ஃபாலோயிங்ல கேட்கலாம்.
இப்போ நம்ம கடைசியா ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன், ஒரு மனுஷன் எப்படி உருவானா அப்படின்றத நம்ம கடைசி டாபிக் வந்துட்டோம். ஓகேவா? About 15 million years ago, 15 million years ago, called as a Dryopithecus and Ramethicus were existing. Dryopithecus and Ramethicus were existing. They were hairy. எப்படி இருந்துச்சா? ஒரே ஹேரியா இருந்துச்சா? Walked like gorilla and chimpanzee. கொரில்லாவும் சிம்பான்சி மாதிரி நடந்து வந்துட்டுச்சான். ஹேரி அண்ட் கொரில்லா அண்ட் சிம்பான்சி. Ramethicus was more like man. ராமானா என்னது? ஹியூமன் நேம் தானே. ராமானா ஹியூமன் நேம் தானே. ராமா மேன் மாதிரி இருந்துச்சு. ட்ரையோத்திகஸ் பார்க்கறதுக்கு கொரில்லா மாதிரி இருந்துச்சு. வாஸ் மோர் ஏப் லைக். ஏப்னா குரங்கு மாதிரி ஒரு டைப் ஆஃப் இது. ஓகேங்களா? ஏப்ஸ் அந்த ஒரு படம் வரும், படித்து பார்த்துருக்கீங்களா? Few fossils of man-like bones have been discovered in the Ethiopia and Tanzania. எத்தியோப்பியாலையும் டான்சானியாலையும் few man-like bone வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. These revealed hominid features leading to the belief that 3 to 4 million years ago, man-like primates அந்த விரல்கள் டிஜிட்ஸ்லாம் இருக்கு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா primates அப்படின்னு சொல்லுவோம். வாக்ட் இந்த ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்காங்க? ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் மெயில் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் மனுஷன் வந்து உருவாயிருக்கான் அப்படின்றது. தேர் ஆர் ப்ராபப்ளி நாட் டாலர் தேன் 4 feet. 4 feetக்கு மேலே இது இல்லையா? பட் வாக்டு அப் ரைட்டாக இருந்துச்சாங்க. ஓகேங்களா? 4 feetக்கு மேலே இல்லை. அதுக்கப்புறமா 2 million years ago, Australopithecus probably lived in East Africa grassland. Evidence shows that hunted with stone weapons, but essentially ate fruit. ஓகே, அவங்க கையில் ஸ்டோனால் ஆன வெப்பன் இருந்தது. அவங்க ஏன் ஃப்ரூட்டை சாப்பிடணும்? அவங்க எதுக்கு அன் பண்ணியிருக்காங்க? ஒன்லி ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஃபுட்டுக்கு இல்லை, ஷெல்டருக்கு மட்டும்தான். அதோட தோலை பிரித்து வீடு அமைக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு போடுறதா இருக்கட்டும், ஃபார் அது குளிருக்கு வேண்டி போத்திக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கு மட்டும்தான் அவங்க அன் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க எதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க? ஃப்ரூட்டை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. எப்படி சார் தெரியும் அப்படின்னா, அவங்க பல்ல பார்த்தா அதை கடிச்சு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு இது இல்லை. இப்போ நம்ம வெஜிடேரியனோட பல்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், நான் வெஜிடேரியன் பல்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பல்ல எடுத்து பார்த்தானா அது வந்துட்டு இந்த மீல், அதாவது மீட்டை சாப்பிட்ற அளவுக்கு இதாக இல்லை, ஃப்ரூட்டை சாப்பிட்ற அளவுக்கு தான் இதாக இருக்குது. பட் அவங்க ஸ்டோன் ஹண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டுக்கு இல்லாமல் ஷெல்டருக்கு வேண்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க, க்ளோத்திங், ஷெல்டருக்குலாம். Some bones among the bones discovered were different. This creature was called as a first human life being of hominid and thus were called as a Homo habilis. First creature human being ஓட scientific name என்னன்னு கேட்கலாம், Homo habilis. Homo habilis. ஓகேவா? The brain capacity were 650 to 800 cranial capacity. சிசினா cranial capacityன்னு அர்த்தம். நம்ம பைக்ல என்ன சொல்றோம் பாத்தீங்களா, சிசி இருக்கு அப்படின்னு. எவ்வளோ சிசி? அப்போ ஃபர்ஸ்ட் ஹியூமன்ல எவ்வளோ பிரெயின் கெப்பாசிட்டி இருக்குமா? 650லிருந்து 800 cranial capacity இருந்திருக்குமா. They probably did not eat meat. அதான் சொல்ற மாதிரி did not eat meat. ஓகே, அது ஃபாசில்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க எங்க? ஜாவா அப்படின்ற இடத்துல இருந்து. எப்போ? 1891ல கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. Revealed that the next stage, அதாவது Homo erectus. ஃபர்ஸ்ட் யாரு? Homo habilis. செகண்ட் வந்து Homo erectus. எரெக்டர்னா இரண்டு Homo erectus அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1.5 million years ago கண்டுபிடிச்சிருக்காங்க. Homo erectus has large brain, around 900 cc. 900 கிரேனியல் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அப்போ இங்கிருந்து 100 cc இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 900 கிரேனியல் கெப்பாசிட்டி நமக்கு யார் இருந்துச்சு? இரண்டாவதாக கண்டுபிடிச்சா ஹோமோ எரெக்டஸ்க்கு இருந்திருக்கு. ஓகேவா? ஹோமோ எரெக்டஸ் ப்ராபபிளி ஏட் மீட். இவங்க வந்துட்டு கறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இவங்க வந்து கறி சாப்பிட்றாங்க. ஓகேவா? The Netherlands man with a brain size of 1400 cc cranial capacity lived in a near of East and Central Asia between 1,40,000 years back. ஓகேவா? அப்போ 1400 cc வச்சிருந்த மேன் கூட ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது கிடைச்சிருக்கு. They used to hide to protect their body and buried their dead. அவங்க என்ன பண்றாங்க? ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. செத்தவங்களை எப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு இருந்தாங்க. சரி, இப்படி எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சோஷியல்ல படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் பேஸ் வச்சு பண்றாங்க. அவங்க தான் ஹோமோ சாப்பியன்ஸ் அக்ராஸ் அரோஸ் ஆஃப்ரிக்கா. ஃபர்ஸ்ட் ஹோமோ அரோஸ் ஆஃப்ரிக்கா மூவ் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ். ஓகேங்களா? ஆஃப்ரிக்கால வளர்ந்தாங்க. எதுக்கு கான்டினென்ட் பிரிஞ்சு வந்தாங்க? ஃபுட்டை தேடி. into a distinct races. அப்போ ஆப்பிரிக்கால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. ஒரு இடத்துக்காக போயிருக்காங்க. எதுக்கு? ஃபுட்டை தேடி ஒரு இடத்துக்காக போயிருக்காங்க. ஓகேங்களா? டியூரிங் ஐஸ் ஏஜ் பார்த்துருப்பீங்களா? ஐஸ் ஏஜ், அந்த ஐஸ் ஏஜ் அப்போ பிட்வீன் 75,000 to 1000 years ago மாடர்ன் ஹோமோ சாப்பியன்ஸ் ஆர் அரோஸ். மாடர்ன் ஹோமோசைஸ் அங்கே போய் சில வந்து படிச்சிருப்பான், கொஞ்சமாக டெவலப் ஆயிருப்பான். ஓகே, இப்படிலாம் பண்ணலாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்கும். இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரோஸ் ஆயிருக்காங்க.
ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் ஆர் டெவலப்டு, அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்ல இந்த குகையில போய் வரைஞ்சு வைக்கிறது. ஓகே, அதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர் டெவலப்டு 18,000 இயர்ஸ். ஓகே, 18,000 இயர்ஸ் அகோல குகையில வரைஞ்சு வைக்கிறதெல்லாம் இருக்கு. One such grave painting is a prehistoric human can be seen in மத்திய பிரதேஷ்ல பார்க்க முடியும். எங்க இருக்கு? பிம்பட்டா ராக்ல. பிம்பட்டா ராக் ஷெல்டர், ரைசன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். கண்டிப்பா கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர் கேம் அரௌண்ட் 10,000 இயர்ஸ். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் வந்துச்சு. ஒன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்ததுன்னே அவங்க மைக்ரேட் பண்றதை நிறுத்திட்டாங்க. ஓகேவா? ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் வந்தாங்க மனுஷங்க. ஆப்பிரிக்கால வந்து எதுக்கு மைக்ரேட் பண்ணாங்க? ஃபுட்டுக்காக மைக்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணும்? நமக்கு இருக்கிற இடத்துல ஃபுட்டை தேடி தரும். அப்போ இருக்கிற இடத்துல ஃபுட்டை தேடி தரதுனால அப்போ இங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்போ மைக்ரேட் பண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கேயே ஃபுட் பண்ணி அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பேக் இன் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், அதான் ஹியூமன் செட்டில்மெண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹியூமன் செட்டில்மெண்ட், ஹியூமன் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. த rest is what happened is a part of human history growth and decline of civilization. இதெல்லாம் அடுத்து நடந்தது உங்களுக்கே தெரியும். இந்த rest is history. ஓகேவா? 7ஆம் நம்பர் ஜெர்சி போட்டு ஒருத்தன் வந்தான், சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த தோனி எதுவும் சொல்லும்போது 7ஆம் நம்பர் ஜெர்சி போடுறவங்ககிட்ட ஒரு கேப்டன்சி கொடுத்தாங்க. இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு போடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ரெஸ்ட் இஸ் ஹியூமன்ஸ் அப்படி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி இப்போ ஆரம்பிச்சான், சிவிலைசேஷன் ஆரம்பிச்சான், ரெஸ்ட் எல்லாம் ஹிஸ்ட்ரி. அப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிச்சான், எல்லா உயிரிலையும் கொள்ள ஆரம்பிச்சான், எல்லாருக்கும் இதாக மட்டும் ராஜா மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? நான் நாட்டை ஃபுல்லாக அழிச்சிட்டான். ஓகேவா? இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ இதோட நம்ம எவல்யூஷன் தான் முடிச்சிடும். ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் இதில் தான் ஹியூமன் எவல்யூஷன் நடந்திருக்குன்றாங்க. ஒரு ஸ்கல்லேருந்து இப்படி தான் வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. மாடிஃபை இப்படி சிம்பான்சிலேருந்து கொரில்லா சிம்பான்சிலேருந்து இப்படிலாம் வந்திருக்கு. அந்த ராமத்திரிசா பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த பேசிஸில் தான் இந்த எவல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஓகே, ரொம்ப ரொம்ப கதை மாதிரி படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், பெருசாக அளவுக்கு இல்லை. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, 6000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஃபார்ம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணாரு, சயின்டிஸ்ட் நேம் ஞாபகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஒன் ஷார்ட் வீடியோ முடிஞ்சு. இந்த ஒன் ஷார்ட் வீடியோ கிளியராக புரிஞ்சுதா புரியலையான்றதை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேதாந்த நீட் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக்கையும் பண்ணுறோம். ஓகேவா? மறுபடியும் சந்திப்போம்.